Hello students. Hello Deepas. நல்லா இருக்கீங்களா? நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டீங்களா? Okay. So students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து it is again related to magnetism and matter, but அதோட next part. So again ப்ரீவியஸ் எடுத்த லெக்சர்ஸும் சரி, இந்த லெசன் மட்டும் இல்லை, ப்ரீவியஸாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எடுத்த அத்தனை லெக்சர்ஸையும் நீங்கள் பார்த்து வாங்க. அந்த மாதிரி பார்த்து வந்தால் தான் யூ வில் கெட் அ கண்டினியூட்டி. ஓகேங்களா? ஸோ வாட் எவர் யூ டூ, மேக் ஷூர் தட் யூ வாட்ச் ஆல் த லெக்சர்ஸ் ஃப்ரம் த பிகினிங். பிகாஸ் அந்த மாதிரி படிச்சாட்டா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நீட் ஃபிசிக்ஸில் இருக்கிற அத்தனை கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிய வரும். ஸோ வாட் எவர் யூ டூ, நான் எகெயின் சொல்கிறேன், மேக் ஷூர் தட் யூ வாட்ச் ஆல் த லெக்சர்ஸ் ஃப்ரம் த பிகினிங். அண்ட் மோஸ்ட்லி அத்தனை லெக்சர்ஸ்லையும் இதுக்கு முன்னாடி எடுத்த லெக்சர்ஸோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸா ஒரு அதில் படித்த கான்செப்ட் வந்து இதில் ரெஃபர் பண்ணி நாங்கள் போடுவோம். ஸோ வாட் எவர் யூ டூ, மேக் ஷூர் தட் யூ வாட்ச் ஆல் த லெக்சர்ஸ். ஓகேவா? ஸோ அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் கான்செப்ட் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுமா, ஒரு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கணுமா, எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சேட்டில் சொல்லிடுங்க. ஓகேவா? அதுவே இந்த பர்டிகுலர் லெக்சர்லயே உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் ரிப்பீட் ஆகணுமா, ஒரு என்னோட டீச்சிங்ல உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியணுமா, எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் பி ஓப்பன், ப்ளீஸ் கிவ் அ குட் ஃபீட்பேக். ஓகேவா? நீங்க என்னவா இருந்தாலும் ஜென்யூனா ஃபீட்பேக் கொடுத்துருங்க. ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், அண்ட் ஐ அம் யுவர் டீச்சர் Arun Kishor here. Let's begin our class. Hi Sai Prasanna, hi Deepas, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, so let's begin. ஓகே, ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட, ஃபிசிக்ஸ் வந்து வெரி வெரி ஈஸி சப்ஜெக்ட் தான் எங்க ஒரு மைண்ட் செட்டோட லெட்ஸ் பிகின் அவர் கிளாஸ். ஓகேவா? ஓகே, ஸோ என்னோட லெக்சர்ஸ்ல நான் மோஸ்டா நோட் பண்ண லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, டேக் அ பென் அண்ட் பேப்பர். ஓகேவா? ஸோ இந்த லெக்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு பென் அண்ட் பேப்பர் உங்க கையில வச்சுக்கோங்க. ஸோ ஏதாச்சும் நோட்ஸ் எழுதணுமா, ஒரு ஏதாச்சும் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வந்து நோட் டவுன் பண்ணுமா, அது எதுவாக இருந்தாலும் நீங்க நோட்ஸ் வச்சு பண்ணிக்கோங்க. ஓகே? ஹாய் ஹரி, நல்லா இருக்கீங்களா? கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே, ஸோ ஆல்வேஸ் டேக் அ பென் அண்ட் பேப்பர். ஏதாச்சும் நான் சொல்றேன்னா அதை நோட்ஸா எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ்னா நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணாதான் யூ வில் பி ஏபிள் டு சால்வ் இட் வெரி வெரி பெட்டர். ஓகேவா? ஓகே, ஸோ எப்பவும் சொல்ற ஸ்டோரி தான். எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ்ல யூ காட் 14 questions out of 45 questions from Neet physics. ஓகேவா? ஓகேமா ஹரிணி? ஓகே, கிளாஸுக்கு போலாமா? நான் நல்லா இருக்கேன். ஓகே. Okay, so electromagnetic section you get 14 questions out of 45 questions, which is a great thing, right? So in the section நீங்க தரவா படிச்சிட்டா 14 questions உங்க பாக்கெட்ல, ஓகே, ஈஸியா உங்களுக்கு வந்துரும். So அதுல தான் மூவ் ஆகாத சார்ஜஸோட ஸ்டோரி which is electrostatics and மூவ் ஆகிற சார்ஜஸோட ஸ்டோரி which is electrodynamics. இது ரெண்டையும் நம்ம பார்க்குறோம். அதுல இந்த electrostatics நம்ம ஃபுல்லா படிச்சிட்டோம். இதோட லெக்சர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இதுல இருக்கு. So whatever you do, make sure you watch them also. அதே மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மூவிங் சார்ஜஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ஓகேவா? இந்த செக்ஷன் நீங்க தரவா படிச்சுட்டா 31% ஆஃப் த என்டையர் மார்க்ஸ் இஸ் yours. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த லெசன்ல தரோ ஆயிருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கான பெஸ்ட் வழி என்ன? என் லெக்சர்ஸை ஃபாலோ பண்றது தான். டெய்லி லெக்சர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் தந்துருவேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகேவா? அதே மாதிரி டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் லைவ் சாட்ல போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து நான் ஸ்கிரீன்ல போடுவேன். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த டெலிகிராம் குரூப்ல போய் அந்த டெலிகிராம் குரூப்ல யூ ஹேவ் டு ஆன்சர் தட் கொஸ்டின் ஜஸ்ட் டு டெஸ்ட் ஹவு மச் யூ நோ. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு குட்டி டெஸ்ட் மாதிரி. ஓகே, ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, கரண்ட் கேரியிங் லூப் ஆஸ் அ மேக்னெட்டிக் டைபோல். ஸோ ஒரு சிங்கிள் க்ளோஸ்டு லூப்ல நம்ம கரண்ட்டை விட்டுட்டோம்னா அதை நம்ம ஒரு மேக்னெட்டிக் டைபோலா அசியூம் பண்ணிக்கலாம். அதை எப்படி அசியூம் பண்றது, அதை வச்சு நமக்கு இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் என்ன, ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் கேரியிங் லூப் ஆஸ் அ மேக்னெட்டிக் டைபோல், magnetic dipole moment of a current carrying loop, and அதே மாதிரி the magnetic dipole moment of a revolving electron in an atom. ஓகேவா? ஸோ நான் எகெயின் சொல்றேன், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அப்போவே சாட்ல வந்து சொல்லிருங்க. ஓகேவா? வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க, அப்போவே டக்குன்னு சாட்ல வந்து சொல்லிருங்க.
அதுக்காக தான் இந்த லைவ் கிளாஸே வச்சிருக்கோம் இல்லையா? ஓகே, ஸோ கரண்ட் கேரிங் லூப் as a dipole. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கரண்ட் கேரிங் லூப் வந்து ஒரு டைப்போலா ஒர்க் ஆகும்னு. எப்படி ஒர்க் ஆகும்? அதுக்கு முன்னாடி we need to look into a very 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 important rule regarding the polarities. ஸோ நமக்கு ஒரு லூப் இருக்கு, அந்த லூப்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த லூப்ல கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸா போகுதுன்னா நம்ம அதை நார்த் போல்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் தான் இது. நார்த் நம்ம எப்படி எழுதுவோம்? how will we write in? இந்த மாதிரி எழுதுவோமா? ரைட், இந்த மாதிரி எழுதலாம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி கிளாக் வைஸா போகுதுன்னா அதை நம்ம சவுத் போலாரிட்டின்னு சொல்லலாம். அதை நம்ம எப்படி ரொம்ப பண்ணிக்கலாம்? இப்படி. ஓகே, ரைட். நார்த்னா இந்த ஆன்டி கிளாக் வைஸ், சவுத்னா கிளாக் வைஸ். ரைட், ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்ட் கேரிங் லூப்ல அந்த கரண்ட் போற டைரக்ஷன் வச்சு நம்மளால நார்த் போலும் சவுத் போல்னு சொல்ல முடியாது. ஃபைன். பட் நம்ம ஒரு கரண்ட் லூப் எடுத்துக்கிட்டோம்னா மேல இருந்து பார்க்கும்போது அது வந்து ஆன்டி கிளாக் வைஸா இருந்தா கீழே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இட் வில் பி கிளாக் வைஸ் இல்லையா? நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம ஒரு கரண்ட் லூப் எடுக்கிறோம், அந்த கரண்ட் லூப் மேல இருந்து பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ் வருது. ஸோ இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா கீழே இருந்து பார்க்கும்போது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இட் வில் பி இன் கிளாக் வைஸ். ஸோ ஒரு வாட்டி ஒரு சைடு இருந்து பார்க்கும்போது இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் விச் இஸ் நார்த் போல், அண்ட் அடுத்த சைடு ஆப்போசிட் சைடு இருந்து பார்க்கும்போது இட் இஸ் கிளாக் வைஸ் விச் இஸ் சவுத் போல் இல்லையா? ஸோ ஒரு சிங்கிள் கரண்ட் லூப் நம்ம பார்க்கக்கூடிய டைரக்ஷனை பொறுத்து நார்த் போலாவோ சவுத் போலாவோ ஆக்ட் பண்ணுதுன்னா அது என்ன? இட் இஸ் அ டைபோல் because it has both north pole and south pole, right? So a current carrying loop behaves as a system of two equal and opposite magnetic poles. So this is a magnetic dipole, right? Magnetic dipole. Okay, so this is the most important concept. In the concept la neenga clear ஆயிட்டீங்களா? இதுல clear ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்ல, but just is it fine for you? புரிஞ்சுதா? ஒரு லூப்ல if we have anti clockwise current, நம்ம அது பார்க்கும்போது anti clockwise current-ஆ இருந்துச்சுன்னா it will be a north polarity, and clockwise இருந்துச்சுன்னா it's a south polarity. and நம்ம எடுக்கக்கூடிய லூப் வந்து நம்ம எடுக்கக்கூடிய லூப் வந்து ஒரு டைரக்ஷன்ல it is north and இன்னொரு டைரக்ஷன்ல it is south. ஓகே ஹரிணி, ஓகே ஓகே ஃபைன். ஓகே, ஜஸ்ட் சாட் விண்டோ மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அதுதான், நீங்க வீட்டில் கம்ப்யூட்டர் வச்சிருந்தீங்கனாலே தெரியும், ஒரு சைடு இருந்து பார்க்கும்போது அப்படியே அழகா நல்லா நீட்டா அடுக்கி வச்சிருப்போம், அது வந்து நார்த் போல். அதுவே நம்ம பின்னாடி இருந்து பார்த்தா என்ன, கஜகஜன்னு வயரு அங்க கடந்து இங்க கடந்து வயரெல்லாம் அப்படியே நம்ம முடி பண்ற மாதிரி இப்படியே சுத்தி இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த லூப்பும், ஒரு சைடு இருந்து பார்க்கும்போது நார்த் போலா தெரியும், இன்னொரு சைடு இருந்து பார்க்கும்போது சவுத் போலா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரண்ட் கேரிங் லூப்ல நமக்கு ரெண்டு போல்ஸ் வருது, டைபோல் வருது இல்லையா? நார்த்தும் சவுத்தும் வருது. ஸோ ஒரு டைபோல் மாதிரி இதை ஆக்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? இதுக்கு கண்டிப்பா there will be a magnetic dipole moment இல்லையா? நீங்க எந்த மாதிரி சிஸ்டம் எடுத்தாலும் சரி, அது ஒரு டைபோலாக இருந்தால் கண்டிப்பா it will have a magnetic dipole moment. பட் நமக்கு இது நார்மல் கேஸ் இல்லையே. நம்ம இதுல இந்த மாதிரி ஒரு கரண்ட் கேரிங் லூப் இருக்கு, இப்படி பார்த்தா நார்த் அண்ட் இப்படி பார்த்தா சவுத்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். பார் மேக்னெட் மாதிரி கிளியரா இங்கதான் நார்த் போல், கிளியரா இங்கதான் சவுத் போல்னு சொல்ல கிடையாது இல்லையா? சோ பார் மேக்னெட்ல நம்ம போல் ஸ்ட்ரென்த்தை வச்சு டைபோல் மொமெண்ட்டை நம்ம போடுவோம். பட் இதுல அப்படி முடியுமா? இதுல எதை வச்சு நம்ம போல் ஸ்ட்ரென்த் போடுவோம்? லைக் ஃபார் பார் மேக்னெட்ல நம்ம எப்படி போட்டிருந்தோம்? ஃபார் பார் மேக்னெட் the dipole moment is m is equal to, okay Deepas, okay நான் இப்பதான் பார்த்தேன். okay, so m is equal to pole strength into the distance between them. இதுல நம்ம எதை தான் pole strength னு போடுவோம், இதுதான் 2l இந்த length னு போட முடியும்? கண்டிப்பா போட முடியாது. நமக்கு இருக்கிறது கரண்ட்டும் கரண்டோட டைரக்ஷன் மட்டும்தான். ஸோ ரிசர்ச் படி இந்த magnetic dipole moment எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, the magnetic dipole moment m is proportional to the current I னு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, it is proportional to the current I. அதே மாதிரி கரண்டோட வேல்யூக்கு மட்டும் இல்ல, it is also proportional to the area of the loop னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த magnetic dipole moment வந்து கரண்ட்டுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாங்களா? It is directly proportional to both the current and the area of the loop.
ஸோ அதை நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டா m is directly proportional to ia இல்லையா. ஸோ ஒரு லூப்ல நமக்கு எந்த அளவுக்கு கரண்ட் இருக்கோ அண்ட் எந்த அளவுக்கு ஏரியா அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் அ கரண்ட் கேரிங் லூப்போட பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி எடுக்க முடியாததால கரண்ட் வச்சு எடுக்கிறோம். ஃபைன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு IA. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? We need to give it a proportionality constant இல்லையா. ஸோ m is equal to KIA. ஓகே. ஸோ இதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம இந்த ஃபார்முலாவை we derived it using a single magnetic loop இல்லையா. ஒரு சிங்கிள் லூப் வச்சு தான் பண்றோம். ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா, if we had only one single loop, then the current, then the constant will be equal to 1 ன்னு சொல்லணும். So if we had 1 ampere of current in one single loop of area, எல்லாத்துக்கும் 1 போடுறோம், 1 meter square, then m is equal to 1. So அந்த லாஜிக் படி என்னவா இருக்கும்? K will be equal to 1 இல்லையா. அதாவது 1 is equal to K into 1 into 1 ன்னு வரும். அப்ப K is equal to 1. So இந்த n K வந்து எதை குறிக்கலாம்னா, it will be indicating the number of turns in the loop. ஓகேவா. number of turns in the loop. Because நம்ம ஒரு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் லூப் எடுத்தாங்க. ஓகே. அந்த சிங்கிள் லூப்ல வச்சு அவங்க கரண்ட் அண்ட் ஏரியாவை வச்சு அவங்க போட்டு பார்த்தப்போ இந்த மாதிரி 1 தான் வந்துச்சு. அதுவே இதே மாதிரி ஒரு லூப்பை 2 டர்ன்ஸ் வர மாதிரி அவங்க எடுத்தப்போ they found out that the magnetic moment is 2. டைபோல் மூமெண்ட் வந்து 2ன்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கு மீறி என்னவா இருக்கணும்? நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண the number of the magnetic moments is supposed to increase இல்லையா. So the final formula என்னன்னா, the magnetic dipole moment is equal to NIA, where N is the number of turns, okay, I is the current, and A is the area இல்லையா. A is the area. So இதுல N நம்ம எப்படி எடுக்கலாம்? இது வந்து ஆம்பியர் இல்லையா. I வந்து ஆம்பியர் யூனிட், அதே மாதிரி n வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ ஆம்பியர் டர்ன்ஸ் ஆஃப் கரண்ட்னு நம்ம ஃபேக்டர் எடுத்துட்டோம்னா, ஆம்பியர் டர்ன்ஸ் ஆஃப் கரண்ட்னா என்ன? the number of the total current across all the number of turns. ஸோ ஒரு 2 டர்ன் இருக்குன்னா அந்த 2 டர்ன்லயும் இருக்கிற மொத்தமான கரண்ட் அதுதான் இது குறிக்குது. ஓகே. அந்த மாதிரி நம்ம NI is equal to ஆம்பியர் டர்ன்ஸ் ஆஃப் கரண்ட்னு போட்டா நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி போடலாம்? M will be equal to ampere turns of current into area இல்லையா. இப்படியும் போடலாமா? ampere turns of current into area. Fine. So இந்த magnetic dipole moment of a current carrying loop நம்ம எப்படி போடணும்னா, M is equal to the number of turns into the current in the loop into the area of the loop. ஓகேவா. ஸோ இதை வச்சு அவங்க நீட்ல கொஸ்டின்ஸ் 2 times 3 times கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. M is equal to NIA. So questions related to current carrying loop as a dipole. Okay. So இதுல வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி ஒரு கரண்ட் கேரிங் லூப் இருக்கு, இதுல வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம். பட் இதுல டேர்ம் என்ன? வாட் இஸ் த டேர்ம்? இட் இஸ் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். பட் இதுல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரிலேட்டடான ஏதாச்சும் டேர்ம் வருதா? இல்ல. So this is entirely related to current and magnetism order relation இல்லையா. பிகாஸ் நம்ம கண்டுபிடிக்கிற இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்ங்கிற டேர்முக்கு மேக்னெட்டிசம் ரிலேட்டடான ஒரு சிங்கிள் டேர்ம் கூட இல்லை. ரைட். சிங்கிள் டேர்ம் கூட இல்லை. பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுல கரண்ட் இருக்குன்னு. அண்ட் ஒரு வயர் மூலமா கரண்ட் போச்சுன்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு லூப்ல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? we can find it using the right hand thumb rule இல்லையா. இதே ரூல் நான் எத்தனை கிளாஸ்ல எடுத்திருக்கேன்னு தெரியல. ஓகே. ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி என்ன சொல்றோம்? நம்ம ரைட் ஹேண்டை எடுக்கிறோம். அந்த ரைட் ஹேண்ட்ல இந்த பர்டிகுலர் கரண்ட் கேரிங் காயிலை பொறுத்த அளவுக்கு ஓகேங்களா, அதுல
மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாமே நமக்கு அந்த கரண்ட்ல போகக்கூடிய அந்த காயில போகக்கூடிய கரண்டோட டைரக்ஷன்ல நம்ம வச்சுட்டோம்னா then the thumb indicates the direction of magnetic field ன்னு சொல்றாங்க. So if all other fingers give direction of current in the loop, B1 thumb வந்து என்ன indicate பண்ணும், the thumb will indicate the magnetic field. So இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க, ஒரு கரண்ட் கேரிங் வயர் இருக்கு, அந்த வயர்ல தம்போட டைரக்ஷன்ல கரண்ட் இருந்தா இந்த மீதி ஃபிங்கர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோடன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் வயருக்கு. இதுல வந்து நம்ம எடுக்கக்கூடியது ஒரு லூப் இல்லையா, அந்த லூப்ல இந்த ஃபிங்கர்ஸ் தான் கரண்ட் இண்டிகேட் பண்ணும், ரைட்? இந்த ஃபிங்கர்ஸ் தான் கரண்ட் இண்டிகேட் பண்ணும். அண்ட் தம்பு வந்து தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதுல டவுட்ஸும் இல்லையா யாருக்கும்? எனி டவுட்ஸ்? கண்டிப்பாக டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகேப்பா, ஓகே. So just a minute. Okay, so questions related to current carrying loop as a dipole. Stethoscope love. பரவாயில்ல, நீங்க யூசர் நேம்லயே உங்க ஆசையை வச்சிருக்கீங்க. சூப்பர். நீங்க இதே மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? படிச்சா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும் நீட் எக்ஸாம். ஓகே ஹரிடிமா, ஓகே அப்துல்லா, ஃபைன். Okay, so questions related to current carrying loop as a dipole. So just a minute students, just a minute. Okay students, I am back. ஒன்றும் இல்லை, டெலிகிராம் குரூப்பு லைவ் சாட்ல போட சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, ஜஸ்ட் மினிட், நான் டெலிகிராம் குரூப் போகிறேன். ஃபைன். ஓகே, ஸோ அந்த டெலிகிராம் குரூப் வந்து உங்கள் லைவ் சாட்ல வந்திருக்கும் இல்லையா, அந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி நான் அடுத்த ஸ்லைட்ல போடுற கொஸ்டின் வந்து நான் டெலிகிராம் குரூப்ல போட்டிருப்பேன். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டெலிகிராம் குரூப்ல கிளிக் பண்ணுங்க, டைரக்டா அந்த சைட்டுக்கு போய் நீங்க அதில் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? முக்கியமான விஷயம், நீங்க ஆன்சர் பண்ண போறீங்கன்னா நான் ஆன்சர் பண்ண போறேன் சார்னு சொல்லுங்க சாட்ல. அப்போதான் எனக்கு தெரிய வரும் எத்தனை பேர் போய் சாட் பண்றீங்கன்னு. ஓகே, so the very first question, while looking at an end of a current carrying solenoid, a student finds that the direction of the current is clockwise direction. The end of the solenoid behaves as what? Enga yarach? Okay. இந்த அப்துல்லா என்ன சொன்னீங்க, லைக் அந்த சாட் போயிடுச்சு. ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? மாதவன் வாங்க. ஆமா, கரெக்ட் தான், பி. ஸோ இதுல பெருசா எக்ஸ்பிளேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னா நார்த்து, கிளாக் வைஸ்னா சவுத்து. ஓகேவா? ஓகேமா ஹரிணி, ஓகே. கரெக்ட் தான் தீபாஸ், கரெக்ட். ஃபைன். ஓகே, ஸோ ஓகே, எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகேப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பா நீங்க இந்த விண்டோ விட்டு போகும்போது கண்டிப்பா டைம் ஆகும் இல்லையா? ஃபைன். ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் போகலாமா? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன், the direction of magnetic field due to a current carrying coil carrying current in anti-clockwise direction என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, கரண்ட் கேரிங் காயில் லூப்னு சொல்லிட்டாங்க. அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னவா இருக்கும்? ஃபைன். ஓகே, ஸோ ஒரு லூப் இருக்கு, அழகா சர்க்கிள் வந்துருச்சா? ஸோ அதில் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், ரைட்? ஆன்டி கிளாக்வைஸ் இந்த டைரக்ஷன், ரைட்? ஓகே, ஸோ ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ இந்த நீங்க ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கோங்க,
நமக்கு கரண்ட் எந்த டைரக்ஷன் இருக்கு, இப்படி இருக்கா, அப்போ இந்த காயில் ஹேண்டை நம்ம எந்த டைரக்ஷன்ல காயில் பண்ணும், இந்த டைரக்ஷன்ல, ரைட். ஸோ இந்த டைரக்ஷன். ஸோ இப்படி வச்சு எப்படி வரும், த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி அவுட் ஆஃப் யோர் ஸ்கிரீன் இல்லையா, அதாவது ஸ்கிரீன் இருந்து நேரா வெளியே. ஸோ அவுட் ஆஃப் த பிளேன் ஆஃப் த காயில் இல்லையா, அவுட் ஆஃப் த பிளேன் ஆஃப் த காயில். ஃபைன். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் தான், இதெல்லாம் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீட் பிசிக்ஸ்ல வந்தா உங்களுக்கு லக்கு தான், இந்த மாதிரி எல்லாம் வராது. பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் வெரி மச் பெட்டர். அதுதான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஏன்னா நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டான், என்ன சார் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் வரும் போல, அப்ப நீட் எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்ணிடலான்னு. அப்படியெல்லாம் இல்ல, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அப்கோர்ஸ் ரொம்ப ரேரா தான் வரும், பட் ஸ்டில் வரும். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் நல்லா ஸ்ட்ராங்கா புரியும். ஓகேவா? ஓகே ஓகே ஓகேப்பா. ஓகே தீபா. ஓகே ஹரிணி. ஓகே ஸோ இது வந்து fine. Okay, next. The magnetic dipole moment of a current loop does not depend on what? எங்க போய் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஓகே ஃபைன். ஸோ அதை நான் போடல, சாரி. சரிப்பா, இது வந்து நான் டெலிகிராம்ல போடல, நீங்க டைரக்டாவே சொல்லுங்க பாப்போம். The magnetic dipole moment of a current loop does not depend on what? எதை டிபெண்ட் பண்ணாது? எங்க யாராச்சும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். டெலிகிராம் குரூப்ல இல்லப்பா, சாரி, டெலிகிராம் குரூப்ல இல்ல. இந்த क्वेश्चन வந்து டெலிகிராம் குரூப்ல போடல, நீங்க டைரக்டாவே சாட்ல சொல்லுங்க வாட் வில் பி த வேல்யூன்னு. அட சிம்பிளாப்பா, நீங்க இந்த ப்ராப்ளம் லைக் இந்த டேர்மோட ஃபார்முலா எடுங்க. ஃபார்முலால என்ன டேர்ம் இல்லையோ. பிளர்ரா இருக்கா? ஓகேப்பா. ஓகே. The magnetic dipole moment of a current loop does not depend on what? எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், செகண்ட் ஆப்ஷன் ஏரியா ஆஃப் த லூப், தேர்ட் ஆப்ஷன் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் கரண்ட். கரெக்ட் ஆப்ஷன் பா ஹரிணி, கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இது சிம்பிளா ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டேன். டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன, த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு கரண்ட் இன்டு ஏரியா இல்லையா. ஸோ இதில் வந்து இட் இஸ் டிபெண்ட் ஆன் கரண்ட், ஓகே, இட் இஸ் டிபெண்ட் ஆன் ஏரியா, அதுவும் ஓகே, அண்ட் இட் இஸ் டிபெண்ட் ஆன் என். கரெக்ட் தான்ப்பா, கரெக்ட் தான். தீபாஸ் கரெக்ட், ஹரிணி கரெக்ட். ஹரிணி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. ஓகே தென். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்பி இருக்காது. இதுதான் இந்த சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இல்லையா. பிகாஸ் இதோட டேர்மே என்ன, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இல்லையா. மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டேர்மே இல்லை. இதோட கிளியரா உங்களுக்கு கரண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் சொல்ல முடியாது இல்லையா. பிகாஸ் ஒரு சிங்கிள் டேர்ம் கூட இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிலேட்டடா, பட் ஸ்டில் அதை நம்ம கூப்பிடுறது வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஓகே, ஸோ அதுதான் நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே ஜஸ்ட் இட் இஸ் தனித்தனி இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா. ஸோ when the radius of a circular wire carrying current is doubled, its magnetic moment becomes 4 times. And the magnetic moment is directly proportional to the area of the loop. So ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல எதெல்லாம் ட்ரூவா இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் மட்டும்தான் ட்ரூவா, இல்ல செகண்ட் மட்டும்தான் ட்ரூவா, இல்ல ரெண்டுமே ட்ரூவா? இதுக்கு வந்து நான் லிங்க்ல ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, நீங்க டெலிகிராம் குரூப்ல போய்க்கோங்க. டெலிகிராம் குரூப்ல போயிட்டு மேக் ஷூர் தட் யூ கிளிக் த லிங்க். ஓகேவா. ஓகே, ஸோ டெலிகிராம் குரூப் வந்து இது வந்து நான் மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க கண்டிப்பா வந்து அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி போய் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இப்போ யாரு எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக் கொஸ்டின்ஸ் தான்ப்பா. ஸோ யாருக்கு க்ளூ மட்டும் தரேன். M is equal to NIA இல்லையா. M is equal to NIA. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான க்ளூ. எங்க பார்ப்போம்.
நீங்க ரெண்டையும் இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்க ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆமாப்பா, சீதம் கரெக்ட். அப்துல்லா கரெக்ட். சீதா. ஓகே ஹரிணி, ஓகே தீபாஸ், செத்தஸ்கோப் லவ். எனக்கு உங்க யூசர் நேம் பிடிச்சிருக்கு, செத்தஸ்கோப் லவ், சூப்பரா இருக்கு. ஓகே, ஸோ M is equal to NIA. ஓகே, ஸோ இதுல ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் வயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட ஏரியா என்னவா இருக்கும்? இட் வில் பி பை ஆர் ஸ்கொயர். கரெக்டா மாதம், கரெக்டா. தட் இஸ் ஈக்குவல் டு NI பை ஆர் ஸ்கொயர் இல்லையா? NI பை ஆர் ஸ்கொயர், ரைட்? ஸோ NI பை ஆர் ஸ்கொயர்னா நம்ம ரேடியஸ் என்ன பண்றோம்? we are doubling it இல்லையா? ஸோ ரேடியஸ் 2 times பண்ணா what will be the value? 2r square. So NI, sorry, r square la. So that's equal to NI pi r square. 2 square தனியா வெளியே எடுக்கலாம். 2 square வந்து 4 இல்லையா? So வெளியே 4 வரும். So M is equal to 4 NI pi r square. That's equal to M initial value இல்லையா? So radius double பண்ணா நமக்கு magnetic field 4 times ஆகுது. True, right? It is true. அதே மாதிரி the magnetic moment is directly proportional to the area of the loop. அது வந்து previous problemலயே சொல்லிட்டேன், right? So இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ தான். இதுல ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஓகே, நான் என்ன பண்றேன்? ஓகே, ஸோ போத் 1 and 2. ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி இட்ஸ் அ வெரி 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 சிம்பிள் கொஸ்டின். ஓகே, இது வந்து யார் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றாங்கன்னு பார்ப்போம். இது வந்து நான் டெலிகிராம் குரூப்ல எகைன் ஷேர் பண்ணியிருக்கேன். எகைன் போய் செக் பண்ணுங்க. லெட்ஸ் see யார் வந்து பண்றீங்கன்னு. The magnetic moment of a field with current 12A and the area 1.6. Let's see. The direct problem தப்பா. So given நம்ம இதுவா போட்டுட்டு இருக்கேன், நீங்க போய் சொல்யூஷன் போட்டுட்டு வாங்க பார்ப்போம். கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 12A சொல்லிட்டாங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1.6 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ டு ஃபைண்ட்னா நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் தெரியணும். சொல்யூஷன். ஸோ M is equal to என்ன? M is equal to NIAன்னு நமக்கு தெரியும். கரெக்ட் போ, கரெக்ட். 19.2 கரெக்ட் மா ஹரிணி, கரெக்ட். செத்தஸ்கோப் லவ் கரெக்ட். செத்தஸ்கோப் லவ் அந்த யூசர் நேம் வச்சிருக்கீங்களா? உங்க ஒரிஜினல் நேம் என்ன? வாட் இஸ் யுவர் ஒரிஜினல் நேம்? அண்ட் இங்க மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் ஃபீல்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ N will be equal to 1 பிகாஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அங்க ஸ்பெசிஃபை பண்ணல. மோஸ்ட்லி ஸ்பெசிஃபை பண்ணாம இருந்தாலே N should be equal to 1. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு 2 turns 3 turnsனு 1 டர்னுக்கு அதிகமா இருந்தா கண்டிப்பா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் unless specifically mentioned. unless mentioned டைரக்டா அவங்க 2 3 கொடுக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு வயரை எடுத்து 3 சுத்தி இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்டைரக்டாவும் கன்வே பண்ணலாம். பட் சப்போஸ் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பத்தி ஒண்ணுமே அவங்க சொல்லாட்டி தென் இட் இஸ் 1. ஓகே, unless specified is 1. ஓகேவா? ஸோ நீட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். கண்டிப்பா நான் ஸ்டூடெண்டா இருந்தப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான். அந்த ப்ராப்ளம்ல நம்ம கிவன் செக்ஷன் எடுத்து எழுதுறதுல அவங்க கொஞ்சம் ட்விஸ்ட் வைப்பாங்க இடையில. அது மட்டும் தான் விஷயம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ M is equal to what? 12 into 1.6, that is equal to 19.2 mm square இல்லையா? 19.2 am square, right? ஓகேவா? ஓகே, கற்பகம் சூப்பர் நேமா, சூப்பர். மாதவன் பி கரெக்ட். சாரி, நான் இப்பதான் பார்த்தேன். ஓகே 19.2 கரெக்ட். ஓகேமா, ஓகே. சார் கிளாஸுக்கு போலாமா? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே தீபாஸ், ஓகே தென். ஸோ இந்த ப்ராப்ளம் நான் போட்டிருக்கேனா இல்லை? நோ, போடல. ஸோ
ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க டெலிகிராம் குரூப் போக வேண்டாம். நான் போக சொல்லும்போது சொல்லுங்க. ஓகேவா? ஐ மீன் நான் போக சொல்லும்போது நீங்க போங்க, மற்றபடி நீங்க போக வேண்டாம். ஓகேவா? ஓகே, ஸோ given a circular coil of radius 4 centimeter. So radius is 4 centimeter, but centimeter is not an SI unit, so into 10 power minus 2 meter. Okay, 10 power minus 2 meter. Okay va? Okay, நம்ம ப்ராப்ளம் கவனிங்க. Okay. Okay, so the circular coil of radius 4 centimeter. Okay, radius வந்து 4 centimeter னு சொல்லிட்டாங்க. Number of turns வந்து 20 னு சொல்லிட்டாங்க. It carries a current of 3 amperes. So I is equal to 3A. It is placed in a magnetic field of intensity 0.5 WB per meter square. So B is equal to 0.5 Weber per meter square. But Weber per meter square வந்து நமக்கு 1 Tesla னு தெரியும். So fine, SI unit தான் எல்லாமே. So to find நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? We should find the magnetic dipole moment. Okay, so what is the magnetic dipole moment? Magnetic dipole moment is equal to NIA. Solution. Okay, so M is equal to NIA, that is equal to 20 into 3 into 4 into 10 power minus 2, that is equal to what? That is equal to, oh sorry, சின்ன mistake. So N வந்து 20 னு சொல்லிட்டோம், I வந்து 3 னு சொல்லிட்டோம், but நமக்கு என்ன வேணும்? நமக்கு ஏரியா வேணும், and this is a circular coil இல்லையா? Circular coil what will be the area? Pi r square, right? So into, that's equal to Ni pi r square இல்லையா? பேசி flow அப்படியே போட்டுட்டேன். Into 3 into, what is pi? 22/7 போடலாமா? Into r square, that is 4 into 10 power minus 2 square இல்லையா? Square, that is equal to 60 இல்லையா? 60 into 22 into 4 4s are 16 வருமா? Into 10 power minus 4 by 7, that is equal to என்ன போடலாம்? That is equal to 16 into 60. or present students, இந்த particular region இருக்கு இல்லையா? இதை வந்து நீங்க calculate பண்ணுங்க பாப்போம். Can you see? நீங்க அதுக்குள்ளே calculate பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஆப்ஷன் பி தான்ப்பா. ஆப்ஷன் பி இது செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, 16 into 60 வந்து 960 வருமா? 960 into 22 வந்து 1920 1920 2011123110 31120 by 7 into 10 power minus 4, that is equal to option B. ஒரு பேசாம நம்ம அப்ராக்சிமேஷனை போடலாம். இந்த தேவையே இல்லாத வேலை வேணாம். by 7 into 4 into 4 into 10 power minus 4 வருது. So that is equal to என்ன? 120 120 1320 by 7 into 16 into 10 power minus 4. இது வந்து approximately 2 வரும் இல்லையா? So that is equal to approximately that is equal to 64 10 power minus 4 264 into 10 power minus 4 varum. So that is approximately equal to 0.264. So nearest option on the 3, right? Fine. Okay, so it's just simple நீங்க ஒரு approximation பண்ணி பாருங்க. ஓகேவா? so இதுல நம்ம என்ன approximation பண்ணிருக்கோம்னா, எனக்கே பாருங்க டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு கொஞ்சம். ஸோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேல உங்களால டிவைட் பண்ண முடியாட்டி யூ ஹேவ் டு மேக் அன் அப்ராக்சிமேஷன். ஓகேப்பா, ஓகே ஃபைன், ஓகே ஓகே. ஸோ இதுல என்ன பண்றோம்னா 7ம் 16ம் என்ன ரிலேஷன்? 7 into 2 14. பட் நமக்கு இருக்கக்கூடிய 16 வேல்யூ வந்து இட் இஸ் ஹையர் தேன் 2 times 7 இல்லையா? ஸோ இது வந்து 14 இருந்தா என்ன வேல்யூவா இருந்திருக்கும்? 0.264. பட் நம்ம என்ன பண்ணோம், 14 பதிலா 16 இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த நம்பரை கூட கொஞ்சம் அதிகமான நம்பர் தான் நமக்கு தேவை. ஸோ 0.264க்கு பக்கத்துல, பட் அதுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற நம்பர் எது? 0.3.
Fine. So this is just an approximate method, okay ba? Okay pa, okay. So like in the approximate method எப்படி உங்களுக்கு புரிஞ்சதா? Students, இல்லாடி திடீர்னு என்னடா என்ன சார் 264 எல்லாம் போட்டிருக்கீங்க, அது அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், அதனால தான் கேட்குறேன். ஓகேப்பா, ஓகே. ஸோ அப்ராக்சிமேட்லி 0.3. ஓகே, 0.3. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி அப்ராக்சிமேஷன் தேவை உங்களுக்கு வராது. பட் சப்போஸ் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட், ரைட்? Right. Okay. So given a current of 6 ampere is flowing. So current of 6 ampere is flowing through 20 turns coil. Okay. Circular coil of radius 5 centimeter. So radius and what is the radius? Okay. So the radius is equal to 5 centimeter. That is equal to 10 power minus 2 meter. What is the magnitude and direction of the magnetic moment associated with it? So, to find an M and direction, M and direction. So, solution. நம்ம சாராக்கவே solution போடலாம். இது வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். இந்த பர்டிகுலர் லெசன்ல உங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ட் சொல்யூஷன்ஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு ட்ரிக் எங்க வைப்பாங்கன்னா கிவன் செக்ஷன்ல தான். இங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாம மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இன்டென்சிட்டின்னு அவங்க கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த ப்ராப்ளம்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவையா? கண்டிப்பா தேவையில்லை. பட் இது போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஐயோ புதுசா ஒரு டேர்ம் போட்டிருக்காங்களே, ஒருவேளை இது டேர்ம் வந்து நமக்கு ப்ராப்ளம்ல வருமோ அந்த மாதிரி ஒரு டவுட் இல்லை, கரெக்டான ஆன்சர் கூட கால்பி போட்டுருவாங்க. ஸோ அதுதான் ட்ரிக். நீங்க கான்செப்டும் நல்லா கிளியர் ஆகிக்கோங்க. இந்த மாதிரி தேவையே இல்லாத எக்ஸ்ட்ரா டேட்டாவும் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஓகேவா? நம்ம உஷாரா இருந்துடணும். ஓகே. ஸோ கரண்ட் வந்து 6 ஆம்பியர், number of turns 20, radius வந்து 5 centimeter, which is 5 into 10 power minus 2 meter. So the coil is in the xy plane, இல்லையா? So coil is in xy plane. Okay. So what is the magnitude and direction of the magnetic dipole moment நமக்கு தெரியணும். So solution போடலாமா? What is M? NIA, இல்லையா? That is equal to 20 into 6 into pi r square, right? Pi r square, because A வந்து pi r square, area of a இது rectangle, இல்லையா? I mean area of a circle. 20 into 6 into 22 by 7 again into 5 into 10 power minus 2 square. ஆப்ஷன்ஸ் வந்து சூப்பர்ப்பா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி ஃபாஸ்டா போடுங்க, ஓகேவா? எக்ஸாமுக்கு இதே மாதிரி போடுங்க. ஆப்ஷன்ஸ் வந்துப்பா 0.24, 0.54, 0.74 and 0.94. ஓகே. அப்ராக்சிமேட்டா 0.932 வரும், அப்ராக்சிமேட்டா 0.94. ஃபைன் ஹரிணி, ஃபைன் தான். கற்பகம் உங்க ஆப்ஷன் கரெக்ட் தான். தீபாஸ் கேட்டிங்களா? 0.24, 0.54, 0.74 and 0.94. ஃபைன். ஓகே, கரெக்ட்பா, கரெக்ட். ஓகே. மாதவன் ஓகேவா உங்களுக்கு? அப்துல்லா இருந்தீங்க, காணும். ஓகேப்பா. 3.14 போட்டா போடலாம்ப்பா. அதுல ஒரு ட்ரிக் இருக்கு, நான் சொல்றேன். So it is equal to 20 into 6 into 22 by 7 into 25 into 10 power minus 4 வருது இல்லையா? 10 power minus 4. So அடுத்த அப்ராக்சிமேஷன் 6ம் 7ம் கிட்டத்தட்ட பக்கத்துல தான், பட் 7 is little bit higher than 6 இல்லையா? ஸோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், பட் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு பக்கத்துல அண்ட் கொஞ்சம் கம்மியா நமக்கு ஆன்சர் வேணும் இல்லையா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 440 into 25 into 10 power minus 4 இல்லையா? 440 into 440 into 25 என்ன? 002 22 440, அப்போ 880 வரும். 00011 இல்லையா? ஸோ that is equal to 11000 into 10 power minus 4, that is equal to 1.1 வருது. பட் நம்ம என்ன பண்ணோம்? we cancelled out 6 and 7. ஓகேப்பா. ஓகே, லைக் உங்களுக்கு எது பெஸ்டா ஒர்க் ஆகுதோ இட்ஸ் ஃபைன் ஃபார் யூ.
உங்களுக்கு 3.14 போட்டு தான் ஒர்க் ஆகுதா? ஓகே, பட் எனக்கு பர்சனலி இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே, ஸோ 1.4 AM ஸ்கொயர் வருது. பட் அப்ராக்சிமேஷன் படி என்ன, 1.1க்கு பக்கத்தில் இருக்கணும், பட் இட் ஷுட் பி லெஸ் தேன் 1.1. அந்த ஆப்ஷன் வந்து 0.94. ஸோ அப்ராக்சிமேட் 0.94 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ் 3.14 is equal to pi if it's comfortable, fine. ஓகேவா, அது அவங்கவுங்க ப்ரெஃபரன்ஸ் மாதிரி. அஃப்கோர்ஸ் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து 3.14 போட்டு தான் சீக்கிரமாக வருதுன்னா ஓகே, இட்ஸ் ஃபைன். லைக் உங்கள் மெத்தடில் போட்டுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஃபாஸ்ட்டாக மட்டும் போட்டால் போதும், அதுதான் விஷயம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அது மிஸ் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா. நமக்கு வந்து மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மூமெண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க, ஃபைன். பட் வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மூமெண்ட்? டைரக்ஷன் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம், யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மூமெண்ட்? முக்கியமான பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா. anyone, any students, come on, let's see. டைரக்ஷன் என்னவா இருக்கும்? ஒரு அட்லீஸ்ட் ஒரு க்ளூ கொடுங்க பாப்போம், நம்ம எதை வச்சு இந்த டைரக்ஷன் போடலாம். தீபாஸ், ஹரிணி, கற்பகம். அப்ப நீங்க சொன்னதும் கரெக்டா தான் சொல்லியிருந்த. லைக் கற்பகம், நீங்க பை போட்டு நீங்க சீக்கிரமா போடுற மாதிரி இருந்தாலும் போடுங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா, இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ நோ ஐடியா சொல்லிட்டா நானே சொல்லிடுறேன். ஸோ m is equal to NIA நம்ம சொல்லிட்டோம். பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அண்ட் இதை வந்து நான் ப்ரீவியஸ் லெக்சர்ல சொல்லியிருந்தேன். ஓகேவா, ப்ரீவியஸ் லெக்சர் என்ன சொல்லியிருந்தேன், the magnetic dipole moment is a vector. இந்த வெக்டர் வந்து எதுல வந்து குறிக்கும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து வெக்டரா கிடையாது, I வந்து வெக்டரா கிடையாது, A வந்து வெக்டர், ரைட்? இட்ஸ் பெர்பெண்டிகுலர் டு தி கரண்ட் தாப்பா. பட் இதுல கரண்ட் கொடுத்துருக்காங்க, பட் கரண்ட் எந்த டைரக்ஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அண்ட் அதே மாதிரி ஹரிணி அவங்க தம் ரூல் சொல்லியிருக்காங்க, ஃபைன், தம் ரூல் சொல்லியிருக்காங்க. பட் அந்த தம் ரூல் வந்து எதை குறிக்குது? இந்த டைரக்ஷன்ல கரண்ட் இருந்தா இந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு சொல்றாங்க. பட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கான்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த டேர்ம் உங்களுக்கு லைக் ப்ரீவியஸ் லெக்சர்ல சொல்லியிருந்தேன். பட் அகைன், ஸோ m is equal to NIA தெரியும். ஓகே, ஸோ இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த காயிலோட ஏரியா வெக்டர். ஓகே, ஸோ டைரக்ஷன் ஆஃப் m is equal to the direction of area vector. So the area vector direction நம்ம எப்படி எடுப்போம்? What is the direction of the area vector? எப்படி எடுக்கலாம்? direction of the area vector எப்படி எடுக்கலாம்? ஓகே, ஸோ ஒரு பிளேன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய ஏரியானா ஏரியா வெக்டர் எப்படி வரைவோம்? we will draw it perpendicularly, இல்லையா, perpendicular to the area. ஸோ நமக்கு இருக்கக்கூடியது ஒரு சர்க்கிள் தான், பட் கிட்டத்தட்ட XY பிளேன்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ரைட்? அதுக்கு தான் இந்த XY பிளேன் கொடுத்துருக்காங்க. அந்த XY பிளேன்ல வச்சா அந்த XY பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா நம்ம லைன் வரைஞ்சா எந்த டைரக்ஷன்ல போகும்? Z ஆக்சிஸ்ல போகும் இல்லையா? It will be along the Z axis. So the direction is Z axis. Okay va? Okay students, okay, the direction is along the Z axis. Okay pa, okay. இல்ல லைக் கேட்டப்ப உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி யாருமே ரிப்ளை பண்ணலையா, அதனால கேட்டேன். ஓகே ஓகே, ஓகேப்பா, ஓகே ஹரிணி, ஓகே தீபாஸ், கற்பகம், ஓகே மாதவன், ஓகே. ஸோ அதே மாதிரி given the effective length of a magnet is 31.4 centimeter. So effective length na, the length of the magnet is 31.4 centimeter. That is equal to 31.4 into 10 power minus 2 meter. And its pole strength is 0.8 A meter. Yeah, A meter.
இது வந்து ஒரு மேக்னெட்னு சொல்லியிருக்காங்க. அதுல எஃபெக்டிவ் லென்த்னு வந்தாலே வாட் இஸ் இட்? இட் இஸ் அ பார் மேக்னெட் இல்லையா, லூப் கிடையாது. இட் இஸ் somewhat a straight magnet. The magnetic moment if it is bent in the form of a semicircle. So நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருந்த அந்த மேக்னெட்டை அப்படியே வளைச்சு செமிசர்க்குலருக்கு கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு மேக்னெட்டை வளைச்சு செமிசர்க்குலர் ஃபார்முக்கு கொண்டு வரோம் இல்லையா, செமிசர்க்குலர் ஃபார்முக்கு கொண்டு வரோம். ஸோ இந்த லென்த் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், இட் இஸ் எல், ரைட்? ஸோ இங்க வந்து நார்த் போல் இருக்கும், இங்க சவுத் போல் இருக்கும். நம்ம வளைச்சதுக்கு அப்புறமும் என்ன ஆகும், அதே இடத்துல நார்த் போல் இருக்கும், அதே இடத்துல சவுத் போல் இருக்கும். பட் இப்போ நமக்கு என்ன வேணும், we need to find the distance between the north pole and the south pole இல்லையா. நார்த் போல் and the south போலுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் தேவை, ரைட்? So given to find, given edge term to find நமக்கு என்ன, the magnetic moment வேணும். Solution. Students, இதுக்கு தான் சொல்றேன், you also have to watch my previous lectures. அண்ட் இதே சம்ம நான் ஹோம்ஒர்க் சம்ம கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா? யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பர்டிகுலர் சாப்டரோட வெரி ஃபர்ஸ்ட் லெக்சர்ல நான் இதெல்லாம் பத்தி சொல்லியிருந்தேன். இந்த எஃபெக்டிவ் லென்த்னா என்ன, அந்த மேக்னெட்டிக் டேர்ம்ஸ் வந்து நம்ம எப்படி போடுவோம்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நீங்க யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். லெட்ஸ் see யார் சொல்றாங்க. ஓகே ஹரிணிமா, சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் த ஐடியா, இதை வந்து எப்படி போடுவோன்னு. ஓகே, pole strength into length, correct. Deepa's correct. So the magnetic moment வந்து என்ன, pole strength into length இல்லையா. pole strength என்ன, m, length என்ன, l. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து எப்போ, வளைக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் டேமேஜ்னு போடுறேன், ஏன்னா வளைச்சா டேமேஜ் ஆகாம இருக்குமா என்ன. ஓகே, ஸோ ஆஃப்டர் என்ன போடுவோம், ஆஃப்டர் வந்து போல் ஸ்ட்ரென்த் அதே தான் இருக்கும் இல்லையா, போல் ஸ்ட்ரென்த் அதே தான் இருக்கும். அதான்ப்பா 2ml இல்லை, நம்ம வந்து இது இந்த பிரச்சனை வந்து எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லியிருந்தேன், மேக்னெட்டிக் டைபோல்னு சொல்லியிருந்தேன். நம்ம எடுக்கக்கூடிய டோட்டல் லென்த் தான் இட் இஸ் 2l, வெறும் l இல்லை, டோட்டல் லென்த் 2l தான். அதுல மாதவன் லைக் m is equal to m into 2l எடுக்கிறோம்னா அந்த 2l தான் டோட்டல் லென்த்தே. நம்ம ஏன் 2l எடுக்கிறோம்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருக்கு, இதோட மிட் பாயிண்ட் இருந்து இங்க ஒரு லென்த் L எடுக்கிறோம், இங்க ஒரு லென்த் L எடுக்கிறோம், அதனால 2l. பட் இங்க நம்ம 2l எடுக்கலையே இல்லையா, டைரக்டா எடுத்துறோம். கன்ஃபியூஷன் சால்வ் பண்றதுக்கு இது வந்து வெறும் இல்ல 2l, அதாவது டோட்டல் லென்த் ஆஃப் த மேக்னெட் 2l தான் இது. ஓகே, அப்ப இங்க 2l. ஓகே, அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். ஓகே, அதே மாதிரி தான் டைபோலையும், டைபோல்ல வந்து 2l, ஐ மீன் 2d இல்லையா. டைபோல் வந்து டோட்டல் லென்த்தா 2d, d இல்ல டோட்டல் லென்த். ஓகே, 2d. அதே மாதிரி இங்க வந்து l மில்ல லென்த், 2l தான் டோட்டல் லென்த். ஓகே, சோ இது வந்து வளைக்கிறதுக்கு முன்னாடி, வளைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், we need to find the distance, I mean we need to find the length of the magnet. Length of the magnet na enna, it is the distance between the north pole and the south pole இல்லையா. நம்ம வளைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வளைக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் distance between north pole and south pole. வளைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், the distance between the north pole and south pole will reduce இல்லையா, கண்டிப்பா reduce ஆகும். சோ அந்த distance என்னவா இருக்கும், நம்ம semicircle சொல்லிட்டோம். So the distance now will be equal to the diameter இல்லையா, it will be equal to the diameter. So diameter நம்ம எப்படி போடலாம், diameter, right, diameter நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், circumference வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, L dash. So L dash will be equal to what, L dash will be equal to diameter. So அது நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், circumference நமக்கு ஆல்ரெடி தெரியும். What is the circumference, pi r இல்லையா, circumference of a semicircle இல்லையா, semicircle ஓட circumference, right. semicircle ஓட circumference நம்ம என்ன பண்ணலாம், we can actually take it, right, semicircle ஓட circumference, right, semicircle ஓட circumference will be equal to what, இதுதான semicircle ஓட circumference,
it will be equal to the total length of the magnet. Okay, total length of the magnet. Okay, okay Deepas, நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஓகே, இருப்பா சொல்கிறேன். ஓகேவா? ஸோ pi r is equal to L இல்லையா, ஐ மீன் 2L, ரைட்? the total length of the magnet. ஸோ நமக்கு இன்னும் என்ன வேணும்? r is equal to 2L by pi ன்னு வரும் இல்லையா, 2L by pi. பட் நமக்கு இப்போ தேவை r இல்ல, we need 2r இல்லையா, that is equal to 2r, that is equal to 2 into 2L by pi. ஸோ effective length கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ effective length எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, we are calculating the circumference of both இல்லையா, இதோட circumference வச்சு அந்த circumference will be equal to the total length 2L னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், அந்த ரேடியஸ் வச்சு டயாமீட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். வளைச்சதுக்கு அப்புறம் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இந்த டயாமீட்டர்னு நமக்கு கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு நம்ம டைரக்டா போடலாம். ஸோ m is equal to m into 2L. So m will be equal to what? இந்த m will be equal to what? I mean m na like once வளைச்சதுக்கு அப்புறம் என்னவா இருக்கும், will be equal to m into 2 into 2L by pi இல்லையா, 2 into 2L by pi. So this is equal to m is equal to 2 m L, I mean 2 into by 2 by pi into 2, I mean m 2L இல்லையா, 2 by pi into m into 2L. So m is equal to what? 2 by pi into m ஓட வேல்யூ என்ன? What is m? 0.8, right? Sorry, 0.8 into 31.4 into 10 power minus 2. Okay வா? So இதோட வேல்யூ என்ன இருக்கும் students? Let's see. யாராச்சும் கால்குலேட் பண்ணிட்டீங்களா? No one. இந்த ரீஜன்ல வந்து நம்ம டைரக்டாவே கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா what is pi? Pi is equal to 3.14 into 0.8 into 31.4 into 10 power minus 2 இல்லையா, 31.4. So நம்ம cancel out பண்ணா என்ன, 10 times வருமா, right? So that is equal to 0.8 into 2 into 10 power minus 1, that is equal to 1.6 into 10 power minus 1. So m will be equal to 0.16 a meter square. Correct? Harini, correct. Okay va? 0.16. Fine. See, option C tha. Deepa's correct. Okay. ஸோ இதுல வந்து நம்ம டைரக்டா இந்த மாதிரி வளைக்கிறோம். வளைச்சதுக்கு அப்புறம் அதோட எஃபெக்டிவ் லென்த் என்ன, அதை வச்சு we are calculating the magnetic moment. ஓகேவா? we are calculating the magnetic moment. ஓகே ஃபைன். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? வாட் இஸ் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், வாட் இஸ் த கரண்ட் கேரிங் லூப்போட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எதுவாக இருக்கும், எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்களா? இந்த கான்செப்ட் ஃபுல் கிளியரா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேப்பா மாதவன். ஓகே அப்ப போலாம். ஃபைன். Okay, so the magnetic dipole moment of a revolving electron in an atom. Okay Karpagam, okay pa. Okay. Oh, thank you pa, thank you Harini. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுவாங்களே, அப்போதான் நம்ம எல்லாரும் ஒன்னா படிக்கலாம். ஓகே, நீங்க பெனிஃபிட் ஆகிற மாதிரி எல்லாரும் பெனிஃபிட் ஆகலாம் இல்லையா? ஃப்ரீ கிளாஸ் தான், ஸோ டோன்ட் வரி. கண்டிப்பா மணியெல்லாம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரீ கிளாஸ் ஃபார் யூ. ஓகே, நீங்க எப்படியாச்சும் நீட் பிசிக்ஸை மட்டும் என்னோட லெக்சர்ஸ்ல பார்த்து நல்லா படிச்சுட்டு பாஸ் பண்ணிருங்க, அதுதான் எனக்கு வேணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஆட்டம் எடுக்கிறோம். அந்த ஆட்டம்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆட்டம்னா என்ன, ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் மிடில்,
ஓகே, ஒரு நியூக்ளியஸ் இருக்க முடியல, அதை சுத்தி ஒரு ஆர்பிட்ல எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான் எதுல சுத்துது? இட் இஸ் ரொட்டேட்டிங் இன் அ சர்க்குலர் பாத் இல்லையா, சர்க்குலர் பாத். ஸோ அதே மாதிரி வாட் இஸ் அன் எலக்ட்ரான்? எலக்ட்ரான் வந்து ஒரு சார்ஜ் இல்லையா. ஸோ ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் தட்? வாட் இஸ் அ மூவிங் சார்ஜ்? மூவிங் சார்ஜ் வந்து கரண்ட்டை கிரியேட் பண்ணும் இல்லையா. வாட் இஸ் கரண்ட்? கரண்ட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் இல்லையா. கரண்ட் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ், அதே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ்னா இந்த மாதிரி எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு பொசிஷன்லயும் என்ன, அதுக்கு எலக்ட்ரானோட பொசிஷன் மாறிட்டே இருக்குமா, எலக்ட்ரானோட இது வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆச்சுனாலே நமக்கு கரண்ட் இருக்கும். அண்ட் நம்ம எடுக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் எந்த பாத்துல மூவ் ஆகுது? ஒரு ரவுண்ட் இதுல மூவ் ஆகுது இல்லையா, ஒரு சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுது. ஸோ வாட் டஸ் இட் மீன்? இட் மீன்ஸ் தட் த சர்க்குலர் பாத் ஹேஸ் அ கரண்ட் இல்லையா. இந்த மாதிரி எலக்ட்ரான் மூவ் ஆகிறதால the circular path has a current. So circular path has a currentனா அது என்னன்னு நம்ம சொல்லிக்கலாம், we can call it as a current loop இல்லையா, current loop. அந்த சர்க்குலர் பாத்ல அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுனால அந்த சர்க்குலர் பாத்ல கரண்ட் கண்டிப்பா இருக்கும். அண்ட் we can consider it as a circular carrying current இல்லையா, circular current carrying coil. ஓகே, சோ இந்த மாதிரி சர்க்குலர் கரண்ட் கேரியிங் காயில் ஆர் சர்க்குலர் கரண்ட் கேரியிங் லூப்ல என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டம் இருக்கும் இல்லையா. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டோம், அதோட சின்ன அப்ளிகேஷன் தான் இது. ஓகே, ஸோ நம்ம எடுக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம எடுக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே கரண்ட் போகும், ரைட்? ஸோ எலக்ட்ரான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போச்சுன்னா the current will go in the clockwise direction. ஓகேவா? ஸோ கரண்ட் வந்து clockwise directionல போகுது லைக் திஸ், ரைட்? இந்த மாதிரி டைரக்ஷன்ல போச்சுன்னா நம்ம காயில் என்ன பண்ணுவோம், இந்த டைரக்ஷன்ல clockwise directionல ரொட்டேட் பண்ணும். ஸோ ரொட்டேட் பண்ணா என்ன ஆகும், நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து it will be vertically downwards இல்லையா, it will be vertically downwards. அதே மாதிரி m வந்து என்னவா இருக்கும், the magnetic moment, the magnetic dipole moment will be perpendicular to the loop because area vector இல்லையா, area vector வந்து it is perpendicular to the loop. So magnetic momentum வந்து it is perpendicular to the loop, right? It is perpendicular to the loop. ஓகேவா? So நான் again சொல்றேன், நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பாத்ல எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுனால we can assume it to be a current carrying loop. So அந்த மாதிரி current carrying loopக்கு there will certainly be a magnetic dipole moment. Okay, so அந்த எலக்ட்ரான் வந்து v velocityல ரொட்டேட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பாத்தோட ரேடியஸ் வந்து r ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அதோட சார்ஜ் வந்து e ன்னு நமக்கு தெரியும் இல்லையா, எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து e ன்னு தெரியும். So current, what will be the current? What is current? Current is equal to charge by time இல்லையா, charge by time, right? Current is equal to charge by time. So the charge என்ன, it is E இல்லையா, it is E. this charge ஓட வேல்யூ மட்டும் எடுக்கலாம். ஓகேவா, charge ஓட வேல்யூ சைன்ஸ் வேண்டாம். ஓகே, what is time? நமக்கு போகக்கூடிய இந்த பாத் வந்து it is a circular path. So circular path சரி, நார்மலா எந்த பாத்ல போனாலும் what will be the time? It will be distance by velocity இல்லையா. So it is distance by velocity, right? Velocity. So E by நம்ம போகக்கூடிய distance எந்த அளவுக்கு போகும், ஒரு சிங்கிள் லூப் இல்லையா, அதாவது இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா it has to go and reach here, ஒரு one complete cycle ஆகணும்னா. So அந்த one complete cycle ஓட length என்னவா இருக்கும், it will be equal to the circumference, right? Circumference என்ன, 2 pi r by v இல்லையா. circumference வந்து 2 pi r, கீழே already by v இருக்கு. So that is equal to 2 pi r by v. So that is equal to ev by 2 pi r, right? ev by 2 pi r. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் மட்டுமே, இந்த பர்டிகுலர் டேர்ம் மட்டுமே அவங்க நீட்ல கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த கரண்ட் எப்படி எடுத்தோம்னா உங்களுக்கு கிளியர் ஆச்சுல ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர் ஆச்சா? இந்த கரண்டோட டேர்ம் வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம், கரண்ட் வந்து இட் இஸ் சார்ஜ் பை டைம், சார்ஜ் வந்து E,
ஓகே தீபாஸ், ஓகேப்பா, ஓகே. அடுத்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிளியர் ஆச்சா? ஓகேப்பா, ஓகே ஹரிணி, ஓகே ஓகே. கற்பகம், மாதவன், ஓகேப்பா, ஓகே ஓகேப்பா, ஓகே ஓகே. ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இவி பை 2 பை ஆர். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டேரக்டா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் போடலாம். ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் என்ன, எம் இஸ் ஈக்குவல் டு என்ஐஏ இல்லையா, சாரி, எம் இஸ் ஈக்குவல் டு என்ஐஏ. ஸோ இதுல நமக்கு எடுக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் பாத் மட்டும்தான், அதே பாத்ல தான் ரிப்பீட்டடா சுத்திட்டு இருக்கு இல்லையா. ஓகே கற்பகம், ஓகே ஓகே. ஸோ அதே பாத்ல தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ தேர் இஸ் ஒன்லி ஒன் சிங்கிள் பாத், ஸோ தேர் இஸ் ஒன்லி ஒன் சிங்கிள் டர்ன் இல்லையா, ஒரு சிங்கிள் டர்ன் ஆஃப் த காயில் மட்டும் தான் இருக்கு. ஸோ n will be 1, ரைட். ஸோ n will be 1 இல்லையா, n will be 1. கரண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியா என்னவா இருக்கும், ஏரியா will be equal to pi r square இல்லையா, because it is a circular coil. ஸோ டைரக்டா டைபோல் மூமெண்ட் போடலாமா, போட்டா m is equal to 1 into ev by 2 pi r இல்லையா, into pi r square, that is equal to என்ன, ev pi pi போயிரும், r r square போயிரும், that's equal to ev r by 2. ஓகே. ஸோ இந்த டேர்மும் நீங்க நோட்ஸ் எழுதுறீங்க இல்லையா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க டைரக்டா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. ஓகேவா, டைரக்டா இதுல வந்து எலக்ட்ரானால இட் இஸ் ev by 2 pi r. சப்போஸ் நமக்கு எலக்ட்ரான் இல்ல வேற சார்ஜ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இட் will be qv by 2 pi r இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ மேக் ஷூர் தட் யூ நோட் இட் டவுன். ஓகேங்களா, ஓகே. ஸோ வாட் இஸ் த ஆங்குலர் மொமெண்ட், ஐ மீன் வாட் இஸ் த ஆங்குலர் மொமெண்டம், L will be equal to MEV by R இல்லையா, அதாவது mass of the electron into velocity into radius, right, into radius. So இது ரெண்டுக்கும் ரேஷியோ என்னவா இருக்கும், what will be the value of M by L, magnetic dipole moment by the angular momentum will be equal to EVR by 2 by MEVR. So that is equal to 2, that is equal to E by 2ME. E by 2ME. So இந்த மாதிரி நம்ம எந்த ஆட்டம் எடுத்தாலும் சரி, ரைட், நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஹீலியம் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம், அயோடின் ஆட்டம், அந்த மாதிரி எக்கச்சக்க டைப்ஸ் இருக்கும். பட் நீங்க எந்த ஆட்டம் எடுத்தாலும் சரி, அந்த ஆட்டம்ல ஏதோ ஒரு ஆர்பிட்ல போகக்கூடிய ஒரு எலக்ட்ரானுக்கு அதோட மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டும் அதோட ஆங்குலர் மொமெண்டமோட ரேஷியோ will be equal to E by 2ME, which is a constant இல்லையா. நீங்க எந்த எலக்ட்ரான் எடுத்தாலும் கண்டிப்பா அதோட சார்ஜ் வந்து ஈயா தான் இருக்கும். அதே மாதிரி எந்த எலக்ட்ரான் எடுத்தாலும் கண்டிப்பா அதோட மாசும் வந்து எல்லாத்துக்கும் சேமா தான் இருக்கணும். So this two terms will be the same for every single electron in every single atom. யூனிவர்ஸ் மொத்தமா இருக்கிற எல்லா ஆட்டம்ஸ்லயும் இந்த ரேஷியோ வந்து சேமா தான் இருக்கும். இந்த ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இட் இஸ் கால்டு கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ இல்லையா, கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. அண்ட் இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் 1.6 into 10 power minus 19 by 2 into 9.1 into 10 power minus 31. Calculate பண்ணும்போது we will get the value as 8.8 into 10 to the power 10 coulomb per kg. Okay, so நான் again சொல்றேன், இந்த gyromagnetic ratio is the ratio of the magnetic dipole moment of an electron to the angular momentum of the electron. ஓகேவா, இந்த எலக்ட்ரான் வந்து எந்த ஆர்பிட்டல்லையோ எந்த ஆட்டம்ல வேணாலும் இருக்கலாம். Okay, it is constant for every single electron in every single atom in every single different elements. ஓகேவா, so இதுக்கு பேர் gyromagnetic ratio. Okay, so suppose இதே டேர்ம் நம்ம வெக்டர் ஃபார்ம்ல போட்டா எப்படி போடலாம், நமக்கு ஆல்ரெடி தெரியும் that m dipole moment is a vector. Yeah, that is equal to what, E by angular momentum வெக்டர்னு நமக்கு தெரியும், right? So நம்ம இவ்வளவு நேரம் சார்ஜ் வந்து ஈன்னு போட்டிருந்தோம். பட் ஒன்ஸ் நம்ம வெக்டர்ஸை கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், சைன்ஸையும் உள்ள கொண்டு வரணும். that is equal to E by 2ME. So M will be equal to minus E of 2ME into L vector.
into L vector. ஓகேவா, into L vector. ஓகேமா ஹரிணி? ஓகே. அதே மாதிரி as per Bohr's quantization principle, இது வந்து நீங்க சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கணும். நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஒரு ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் இந்த மாதிரி ஒரு ரேடியஸ்ல சுத்துதுன்னா, ஐ மீன் இந்த மாதிரி ரேடியஸ்ல ஆர்பிட்ல சுத்துதுன்னா, அந்த ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஆங்குலர் மொமெண்டம் L should be equal to what? It should always be equal to nh by 2 pi. இதுதான் Bohr's quantization principle. So இது வந்து நீங்க ஆல்ரெடி சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? So இதுல வந்து என்னென்ன இருக்கும், it will be the principal quantum number, இல்லையா? Principal quantum number that is equal to what? me by vr, இல்லையா? me by vr. இது உங்களுக்கு தெரியல, இந்த பர்టిక్యులர் டேர்ம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? L is equal to nh by 2 pi. ஓகேமா, ஓகே ஓகே கற்பகம், ஓகே. So L is equal to nh by 2 pi, that is equal to me by ir, இல்லையா? So this is angular momentum order term as per Bohr's quantization principle. Okay, so நம்ம என்ன பண்ணலாம், we can substitute this value in this term, right? This term இது வந்து just vector form க்கு தான், இந்த termல டைரக்டா substitute பண்ணிடலாம். So m by h by 2 pi, nh by 2 pi is equal to e by 2m. This implies that m is equal to n, e by 2m into nh by 2 pi. So m will be equal to what? NEH by 4 pi m. So magnetic dipole moment of a electron. ஆமாப்பா ஹரிணி, ஆமா நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க இல்லையா, அதேதான் இதுவும். Okay, so the magnetic dipole moment of a electron in any given atom will be equal to n into e into h. h வந்து தெரியும்ல, Planck's constant, right? Planck's constant by 4 pi m, where m is the mass of electron, இல்லையா? m is the mass of electron. So suppose நம்ம எடுக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இந்த principal quantum number n ஆக இருந்தால், that is if n is equal to 1, then m is equal to mu is equal to eh by 4 pi m. ஓகேவா? So இதுதான் general formula. Suppose நம்ம எடுக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு n equal to 1 ஆக இருந்தா, we can put the magnetic dipole moment as eh by 4 me, that is equal to 9.27 into 10 power minus 24 am square. ஓகேவா? So இந்த term நம்ம எப்படி சொல்லலாம்னா, we will call this as the Bohr magnetron. Bohr magnetron. அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சிம்பிள் mu. ஓகேவா? So இந்த பர்టిక్యులர் டேர்ம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, it represents the magnetic dipole moment of an electron in hydrogenic atom. Hydrogenic na hydrogen mari, hydrogen la evlo electrons irukku, just one single electron, right? One single electron n is equal to 1 ங்கிற ஆர்பிட்ல சுத்தும். So the Bohr magnetron வந்து எதை குறிக்குதுன்னா, n is equal to 1 அந்த குவாண்டம் நம்பர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டை குறிக்குது. இதை வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம நிறைய கேசஸ்ல பாக்குறதுனால we will take it as a single term called the Bohr's magnetron. அந்த Bohr's magnetronோட value is equal to 9.27 into 10 to the power of minus 24 am square. ஓகேவா? am square. ஓகே ஓகே. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்ச பர்சன் யாரு? Bohr's magnetron. நீங்க யாராச்சும் இது என்னன்னு பார்த்துருக்கீங்களா? Do you know what this is? இது ஒரு குட்டி மீன் தான். ஸோ வாட் இஸ் திஸ்? யாரும் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். பொக்கிமான். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இதுதான், இவர் தான் போர். ஓகேவா? ஐயோ, பெரிய மனுஷன் இவர் தலையில விழக்கூடாது. போர். இது வந்து மேக்னட்ரான் சொல்லுவாங்க. போக்கிமான்ல கொடுத்துருப்பாங்க. போக்கிமான்ல போக்கிபால்
பார்த்தது இல்லையா? எங்களை மாதிரி 90s கிட்ஸ்க்கு அதுதான் பெட்டர். போக்கிமான் எல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து வளர்ந்துருப்போம். ஆமா, ஓகே ஓகே சார். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன மீம். ஓகே, இது உங்களுக்கு புரியாட்டி நான் உட்காந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ Bose magnetron வந்து it is a term which represents the magnetic dipole moment of an electron in a hydrogen atom. Okay கற்பகம், ஓகே ஓகே. ஸோ இதுதான் இதோட டேர்ம்ஸ். அண்ட் இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஓகேமா ஓகே, அதெல்லாம் இப்போ யாருமே, ஆமா இப்பவும் போடுறாங்க தெரியும், பட் யாருமே பாக்குறதில்ல நினைக்கிறேன். போக்கிமான் எல்லாம் நாங்களாம் உட்கார்ந்து பார்ப்போம், விடிய பார்ப்போம் அந்த காலத்துல. டிவியில கொஞ்ச நேரத்துக்கு தான் போடுவாங்க, கேசட் எல்லாம் வாங்கி போட்டிருப்போம். ஓகே ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான் இன் an atom என்னன்னா EV/2πr வந்து கரண்டாக இருக்கும். அண்ட் அதோட மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து இட் வில் பி EVR/2 அண்ட் கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ வந்து E/2m. அதே மாதிரி வெக்டர் ஃபார்ம்ல இந்த மாதிரி Bose quantization principle யூஸ் பண்ணி we got that m is equal to NEH/4πm. and அதுல என்னோட வேல்யூ வந்து 1 ஆக இருந்தால் we will get the Bohr magnetron. ஓகேவா? ஓகே ஹரிணி, டிவில எல்லாம் இல்ல. எங்க காலத்துல டிவி மட்டும்தான் இருக்கும். நாங்கெல்லாம் காலேஜ் வந்து பார்த்தா மொபைலுங்கிற ஒன்னே கண்டுபிடிச்சாங்க இல்லையா? உங்களுக்கு வந்து பிறந்து போவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் ஒரு காலம். உங்களுக்கு வந்து நாங்க சின்ன வயசுல இருந்தப்போ இருந்த லைஃப் ஸ்டைல் வேற, இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேற. ஓகே சோ ப்ராப்ளம்ஸ்ல போலாமா? ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த ஃபார்முலாஸ், ரைட்? ஃபைன். சாட்ல இன்னும் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொன்னா அது ஒரு 5 செகண்ட்ஸ் அப்புறம் தான் உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே கற்பகம், ஓகே தீபாஸ், ஓகே ஹரிணி, ஓகே போலாமா? So given what is the orbital magnetic moment of an electron? Electron charge on the E, right? Charge on the E moving with an orbital velocity of 0.5 meter per second in the orbit of radius r. So எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஓகே ஹரிணி, ஓகே பிரச்சனை இல்லை. ஓகே மாதவன், ஓகே. So to find நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? We should find what is the orbital magnetic moment. Orbital magnetic moment னா டைரக்ட். So இது வந்து நான் சொல்யூஷன் போடுறதுல டெலிகிராம் வாங்க பாப்போம். So I will be sharing you that. ஓகே எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஆன்சர் வந்து நான் இந்த கிவன் செக்ஷன் நான் போட்டுட்டேன், உங்களுக்காக போட்டுட்டேன். நீங்க டைரக்டா சால்வ் பண்ணுங்க பாப்போம். லெட்ஸ் see யாரெல்லாம் சால்வ் பண்றீங்கன்னு. சொல்யூஷன் ஓகே, நான் அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் அகைன் சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த டெலிகிராம் குரூப்ல போய் மேக் ஷூர் தட் யூ ஆன்சர் திஸ் क्वेश्चन. come on students, come on, let's see யார் வந்து சால்வ் பண்றாங்கன்னு, யார் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றாங்கன்னு பாப்போம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணும்போது நான் இந்த மாதிரி சால்வ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போங்க, ஓகேவா? அப்போதான் எனக்கு தெரியும் கரெக்டா. சூப்பர், நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. நோ இஷ்யூஸ். ஆமாப்பா, ஆப்ஷன் டி தான். ஓகே ஹரிணி, ஆப்ஷன் கரெக்ட் தான். ஸோ வேற யாராச்சும் சால்வ் பண்ணிருக்கீங்களா? who else let's see. ஓகே ஹரிணி, ஓகே டெலிகிராம் ஃபைன். டீதான் பட் டீபாஸ் டீதான். ஓகே ஸோ ஓகே நான் சொல்யூஷன் போடுறேன். ஓகேப்பா, ஓகே நீங்க இதே மாதிரி சொல்லுங்க, ஓகேவா? நான் ஏதாச்சும் சொல்யூஷன் ஏதாச்சும் கொஸ்டின் டெலிகிராம்ல ஆன்சர் பண்ண சொல்றேன்னா கண்டிப்பா இந்த மாதிரி சொல்லுங்க, அப்போதான் எனக்கு புரிய வரும், ஓகேவா? ஓகே ஸோ ஸ்டூடெண்ட் வேற யாரும் சால்வ் பண்ணலையா? ஜஸ்ட் 4 of them. 2 பேர் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா, ஆமா.
பட் ஸ்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் போட்டா தானே உங்களுக்கு கரெக்டா அந்த ஃபார்ம்ல மைண்ட்ல நிற்கும். நான் சும்மா EVR by 2ன்னு போட்டு போனா உங்களுக்கு நிக்குமா? கண்டிப்பா நிக்காது. ரைட்? ஓகே, சோ சொல்யூஷன் இங்க ஹரிணி சொன்ன மாதிரி m is equal to EVR by 2 இல்லையா? EVR by 2. ஸோ இதுல m is equal to E வந்து டைரக்டா இருக்கு, ஃபைன். அதே மாதிரி V வந்து இருக்கு, ஐ மீன் V வந்து இருக்குல்ல, V வந்து 0.5 அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா? E into 0.5, ரேடியஸ் வந்து வெறும் 6 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ by 2 இது வந்து 4 times. ஸோ m is equal to ER by 4. It's a very 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 simple problem. ஓகேவா? It's a very very simple problem. Right? Okay, so இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸ் ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வேற டெலிகிராம் குரூப்புக்கு நான் இதை சென்ட் பண்றேன். இதில் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோக்கா தேவையில்லை. Let's see. Come on students, நேரா டெலிகிராம் குரூப் வாங்க. இந்த n by இப்படி தூணு போட்டா இட்ஸ் n ஸ்கொயர். ஓகேவா? சில பேர் கேட்டீங்க அது என்ன மீன் பண்ணுதுன்னு. ஸோ given magnetic moment கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு கொடுக்கல. அதே மாதிரி ரிவால்விங் எலக்ட்ரான்னு சொல்லிட்டாங்க. ஸோ E சார்ஜ் வந்து E இருக்கும். அதே மாதிரி இட் இஸ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ் அண்ட் இட் வேரிஸ் வித் வாட்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பொறுத்தளவுக்கு ஹவு டஸ் இட் வேரின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ டு ஃபைண்ட் ரிலேஷன் பிட்வீன் M and N. ஓகே ஹரிணி, ஓகே 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 ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? 4 answers, fine. ஓகே ஓகேப்பா, ஓகே ஓகே. ஸோ சொல்யூஷன் ஓகே. கற்பகம் ஓகே ஓகே ஹரிணி, கற்பகம். தீபாஸ் மாதவன் ஓகேப்பா ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வாட் இஸ் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்? இட் இஸ் ஈக்குவல் டு NEH by 4 pi ME. நம்ம லாஸ்டா போர் மேக்னட்ரான் டிரைவ் பண்ணப்போ நமக்கு கிடைச்ச ஃபார்முலா தானே இது, ரைட்? ஸோ இந்த ஃபார்முலால என்ன நமக்கு தெரியும்? இதுல வந்து ஈயோட வேல்யூ கான்ஸ்டன்டா தான் இருக்கும், ரைட்? E is a constant because charge of an electron. H வந்து அதுவும் கான்ஸ்டன்ட் தான், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் பேர்லயே இருக்கு, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். 4 pi வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும் நம்பர்ஸ். மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானும் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ m is equal to what? n into constant value இல்லையா? n into constant. ஸோ நம்ம ப்ரொபோர்ஷனல் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம்? சப்போஸ் A is proportional to B னா A is equal to KB ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஆல்ரெடி 2 டேர்ம்ஸ் இருக்கு, ஒரு கான்ஸ்டன்டும் இருக்கு. ஸோ அதை ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? we need to remove the constant. So m is directly proportional to n இல்லையா? n is directly proportional to n. fine. ஸோ எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய பேர், மெஜாரிட்டி பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ எகைன் சொல்றேன், இந்த மாதிரி டெலிகிராம்ல 1/n பவர் 2ன்னு கொடுத்தா, ஐ மீன் இந்த 2 கொடுத்தா இட் இஸ் ஈக்குவல் டு 1/n ஸ்கொயர். அந்த மாதிரி தான் டைப் படிக்க முடியும், வேற வழியில. இது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க, அதான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினும் நான் ஷேர் பண்றேன். த ஃபைனல் டெலிகிராம் குரூப் கொஸ்டின் பார்ப்போம். கமான் ஸ்டூடெண்ட்ஸ், டெலிகிராம் குரூப்ல போங்க, போய் ஆன்சர் பண்ணுங்க. இதுல மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் an எலக்ட்ரானும் கொடுத்திருக்காங்க, ஆங்குலர் மொமெண்டமும் கொடுத்திருக்காங்க. சிம்பிளா இதை நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் see எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு. Yes. Option 2 correct. Simple. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். மொக்க கொஸ்டின் வச்சுக்கோங்களேன்.
நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? we need to find m in terms of l இல்லையா? in terms of l. ஓகே தீபாஸ், ஓகே ஹரிணி, ஓகே கற்பகம், எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? மாதவன் மட்டும் இருக்கீங்க, மிஸ்ஸிங் ஆகுறீங்க அடிக்கடி. இம்தியாசும் காணும், இம்தியாஸ் அடியில வந்தாரு ஓடிட்டாரு. சரி ஓகே. ஸோ ஓகேப்பா, ஓகே தீபாஸ், ஓகே. ஸோ சொல்யூஷன், வாட் இஸ் த சொல்யூஷன்? த சொல்யூஷன் வந்து நம்ம m and l க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே மாதவன், ஓகே சிம்பிள், கரெக்ட். ஹரிணி கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். m by l is equal to என்ன? e by 2m. அப்ப m என்ன? el by 2m. பட் இதுலயே நிறைய பேர் வந்து ராங்கா போட்டிருக்காங்க. வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின், வெரி வெரி சிம்பிள் ஃபார்முலா, வெரி வெரி சிம்பிள் ஆன்சர். பட் இதுலயும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க இல்லையா? லைக் இதுல நீங்க சொல்யூஷன் பாருங்க. ஓகே, ஸோ இதுக்கு தான் சொல்றேன், யூ நீட் டு பிராக்டிஸ் டெய்லி. பிகாஸ் கண்டிப்பா எனக்கு தெரியும், உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். பட் இந்த ஃபார்முலா தான் இந்த கொஸ்டினை நீங்க யூஸ் பண்ணணுங்கிற நாலேஜ் உங்களுக்கு வேணும் இல்லையா? அதுக்கு தான் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க என்ன பண்ணாலும் மேக் ஷூர் தட் யூ பிராக்டிஸ் சம் ப்ராப்ளம்ஸ் டெய்லி. இப்போ நம்ம ஃபுட்பால் மேட்சுக்கெல்லாம் போறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்து டெய்லி அதுக்காகவே டைம் டெடிகேட் பண்ணி போவோம் இல்லையா? இது வந்து நீட் எக்ஸாம்பா, நம்ம லைஃப் இல்லையா? அது வந்து கண்டிப்பா நீங்க கொஞ்சம் டைம் டெடிகேட் பண்ணுங்க. நீட் பிசிக்ஸ் பொறுத்த அளவுக்கு என் கிளாஸ் நீங்க லிசன் பண்ணாலே போதும், கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஐ அஷ்யூர் யூ. அண்ட் அதே மாதிரி நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்லை, நீங்க மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கும் இதே மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபைன், இனி டெலிகிராம் குரூப்லாம் போக வேண்டாம். இனி வந்து நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, கையில பென் பேப்பர் எடுத்துக்கோங்க, நீங்களா சால்வ் பண்ண முடிச்சா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? So given a wire of length L meter, so length வந்து L, carrying a current of I ampere, okay, is bent in the form of a circle. ஒரு circle formula bend பண்ணிருக்காங்க. Okay, a wire to circle இல்லையா? its magnetic moment is என்னன்னு கேக்குறாங்க. So to find மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? சொல்யூஷன் நம்ம எப்படி போடலாம்? வாட் இஸ் எம்? எம் வந்து நமக்கு இந்த வயரை சர்க்குலர் ஃபார்முக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணுமோ அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ சர்க்குலர் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வாட் வில் பி த மேக்னெட்டிக் மொமெண்ட்? இட் வில் பி ஈக்குவல் டு NIA இல்லையா? NIA. அண்ட் நம்ம ஒரு சிங்கிள் சர்க்குலர் தான் போடுறோம். ஸோ N will be equal to 1 இல்லையா? N will be equal to 1, ரைட்? அதே மாதிரி வாட் இஸ் ஐ வந்து அவங்க டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் சிங்கிள் டேர்ம், ரைட்? ஸோ ஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் வாட் இஸ் ஏ வந்து நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம இந்த மொத்த இது வந்து நம்ம ஏ கண்டுபிடிச்சிருக்காங்க, வி ஷுட் ஃபைண்ட், ரைட்? ஸோ நம்ம என்ன பண்றோம்? எல் லென்த்ல இருக்கக்கூடிய வயரை we are bringing into the form of a circle, to a circle இல்லையா? சோ நம்ம என்னதான் அந்த வயரை சர்க்குலர் ஃபார்ம்ல கொண்டு வந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸ் சேமா தான் இருக்கும் இல்லையா? இந்த வயருக்கு என்ன லென்த் இருந்துச்சோ அந்த லென்த் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த வயரா இருக்கும். சோ L will be equal to what? 2 pi r. So r will be equal to L by 2 pi இல்லையா? It will be equal to L by 2 pi. So what will be L? I mean, what will be the area? Area will be equal to A is equal to pi r square, that is equal to pi into L square by 4 pi square, that is equal to L square by 4 pi, right? So what will be the magnetic moment? M will be equal to NIA. N வந்து 1 விட்டுறலாம், I டைரக்டா இருக்கும், L square by 4 pi A meter square இல்லையா? A meter square, right? Okay, IL square by 4 pi. Correct Deepas. ஒரு ஆப்ஷன் இங்க போடலையா? சரி நம்மளே போட்டுறோம். This is the correct option. Okay. ஓகேப்பா? ஓகே. ஸோ இதில் வந்து சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம்னா we are taking the total value
அதாவது டோட்டல் லென்த் எடுக்கிறோம், அந்த லென்த்தை தான் நம்ம சர்க்கிளா கொண்டு வரோம். ஸோ அந்த வயரோட லென்த் வில் பி ஈக்குவல் டு த சர்க்கம்ஃபரன்ஸ். அந்த கான்செப்ட் வச்சு வி ஃபவுண்ட் அவுட் வாட் இஸ் த ரேடியஸ். அதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம். ஏரியா கண்டுபிடிச்சு வி ஃபவுண்ட் அவுட் வாட் இஸ் த மேக்னெட்டிக் மொமெண்ட் இல்லையா. அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைன். ஓகே, ஸோ இதுதான் ஆப்ஷன். அதில் என்னமோ எரர் இருக்கு, அந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன வெரி ஈஸியான கொஸ்டினை அவங்க நீட் 2020 கேட்குறாங்க. இட்ஸ் அ வெரி வெரி ஈஸி கொஸ்டின், ரைட்? ரொம்ப ஈஸி, பெருசா யோசிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. நீங்க டைரக்டா இந்த பர்டிகுலர் லாஜிக் தெரிஞ்சாலே யூ வில் பி ஏபிள் டு சால்வ் இட் வெரி ஈஸிலி. அண்ட் நீட் 2020 மட்டும் இல்லை, பொதுவா நீட் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸோட பேட்டர்ன் வந்து ரொம்ப அதிகம். அதாவது இந்த மாதிரி எல் லென்த்ல இருக்கு, அந்த எல் லென்த்ல நம்ம ஸ்கொயராவோ சர்க்கிளாவோ ட்ரையாங்கிளாவோ நம்ம கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வந்தா உங்களுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிளா லென்த் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஸ்கொயரோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? இட் இஸ் 4a, ரைட்? அதே மாதிரி ரெக்டாங்கிள்னா 2a plus b, ட்ரையாங்கிள்னா 3a, அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணி அதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. வெரி சிம்பிள் கான்செப்ட். அதை வச்சு we can find what is the magnetic moment. Okay Harini, okay. So this is a repeated pattern இல்லையா. repeated pattern நான் சும்மா எழுதி வைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ ஈஸியா தெரியும், நீங்க இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணீங்கன்னா it will be very difficult for you. So repeated pattern. So a wire of length L to some shape. ஓகேவா, to some shape. So அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா just equate L is equal to perimeter of shape, circumference or perimeter yeah of shape. Find area with it இல்லையா. இந்த perimeter வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம்? அதோட side length கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு ஏரியா கண்டுபிடிங்க. with this yeah with this solve m is equal to nia. அவ்வளவுதான் கான்செப்ட். அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ல மோஸ்ட்லி எல்லா வாட்டியும் இல்ல, நோட் பண்ணிக்கோங்க, நாட் ஆல்வேஸ் பட் மோஸ்ட்லி n will be equal to 1. மோஸ்ட்லி ஓகேவா, most of the casesல m will be equal to 1. I mean n will be equal to 1. ஓகே, so m is equal to ia. இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான பேட்டர்ன். ஸோ மேக் ஷூர் தட் யூ ஆர் கம்ப்ளீட்லி thorough in how to do these kinds of problems. Okay. ஓகேவா ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதுங்களா இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு? ஓகே கற்பகம், ஓகேமா, ஓகே தீபாஸ், ஓகே மாதவன், ஓகேப்பா ஹரிணி, ஓகே. ஸோ என்னமோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னமோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் நெட்வொர்க்ல. அதுதான் வந்துருச்சு பாருங்க நான் சொன்ன மாதிரியே. ஸோ யூனிஃபார்ம் கண்டக்டிங் வயர் ஆஃப் லென்த் எல் is equal to 12a. So given L is equal to 12a, ரெசிஸ்டன்ஸ் வந்து R. ரெசிஸ்டன்ஸ் இதுல நமக்கு தேவையே இல்லை, எப்படி உங்களை கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஓகே, is wound up as a current carrying coil. அந்த current வந்து I ன்னு சொல்லிட்டாங்க. In the shape of an equilateral triangle of side A. அது first case. Second case என்ன சொல்றாங்க? Square of side A. நான் இப்பதான் சொன்னேன் இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு. 2020ல அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா 21ல அதுக்கு சிமிலரான கான்செப்ட் வச்சு அவங்க கொடுத்துருக்காங்க. சிமிலர் மீன்ஸ் எக்ஸாக்ட் சேம் கான்செப்ட், கேட்டிருக்கிற கொஸ்டினோட டைப் மட்டும் வேற இல்லையா. ஸோ த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஈச் காயில், I mean of the coil in each case என்னன்னு கேக்குறாங்க. So to find the magnetic dipole moment. So solution. First case எடுப்போமா? First caseல என்ன, total wire length வந்து A இல்லையா, I mean A இல்ல, sorry 12A, right? 12A இல்லையா. So நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், the very first step length
is equal to some shape. So L is equal to perimeter of shape னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு ஏன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா எல்லா சைடும் சேமா இருக்கும் இல்லையா? ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஏஏ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன 3a தான் இருக்கும் இல்லையா? 3a தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு ஏ. ஸோ ஒரு சைடோட லென்த் என்னவா இருக்கும்? ஏ. இந்த ஏ வேற. ஓகே, நான் இது a dash a dash னு போடுறேன். ஓகே, ரெண்டு டேர்மும் கேன்சல் பண்ணிட்டு போறீங்க. a dash is equal to 12a/3, that is equal to 4a இல்லையா? ஸோ ஒரு சைடோட லென்த் வந்து 4a. ஸோ வாட் வில் பி த சொல்யூஷன்? இது a dash னே போடுறேன். எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கேயும் 12a கொடுத்துருக்காங்க, இங்க ஏன்னு கொடுக்காம ஐ மீன் a dash கொடுக்காம ஏனே கொடுத்துருக்காங்க. நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க? 12a is equal to 4a. அப்ப இப்படி கட்டா இங்க 3 is equal to என்னன்னு வரும் கேக்குறாங்க. ஓகே, சோ இந்த a வேற இந்த a வேற. ஓகேங்களா? அது வந்து கண்டிப்பா மைண்ட்ல வெச்சுக்கோங்க. சோ 12a is equal to 3a dash. அப்போ a dash is equal to 12a/3, that is equal to 4a. So side length கண்டுபிடிச்சிட்டோம். What will be the area? Area will be equal to √3/4 a dash square, that is equal to √3/4 into 4a square, that is equal to 4√3a square இல்லையா? 4√3a square. ஓகே, so இப்போ இதுல வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க? we need to find the நம்ம இந்த ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். now we need to find what is the total value இல்லையா? we need to find what is the total current. so I mean magnetic moment. so magnetic moment என்னவா இருக்கும்? magnetic moment will be equal to m is equal to √3/4 I mean NIA, that is equal to இதுல I n என்னவா இருக்கும்? n will certainly be equal to 1 இல்லையா? n will certainly be equal to 1 because அதுல அவங்க போடவே இல்லை என்னோட வேல்யூ என்னன்னு. what is I? what is area? 4√3a square, that is equal to 4√3ia square இல்லையா? 4√3ia square. okay okay, sorry, there is a huge mistake here. sorry students, sorry இதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக். ஓகே, so first இதுல வந்து it is an equilateral triangle of side A னு சொல்லிட்டாங்க இல்லையா? so side A னு சொல்லிட்டாங்க. நான் சொன்ன அந்த a dash கான்செப்ட் எல்லாம் விட்டுருங்க. ஓகே, lively mistake. ஓகே, so side A னு சொல்லிட்டாங்க. so நமக்கு இருக்கக்கூடிய total length it is 12a இல்லையா? total length is 12a. total length is 12a இல்ல? so நமக்கு side A of a triangle சொல்லிட்டாங்க. so ஒரு triangleக்கு what will be the perimeter? 3a இல்லையா? a 3a. but நமக்கு total length எவ்வளவு இருக்கு? it is 12a. so இந்த 3a வரக்கூடிய triangle நம்ம 4 times கொண்டு வரணும் இல்லையா? so number of turns will be equal to 4. okay, number of turns will be equal to 4. okay, so area வந்து என்னவா இருக்கும்? side A தான், that is equal to √3/4a square. அது என்னன்னா பொதுவா நிறைய ஸ்லைட்ஸ்ல மிஸ்டேக் வரும். சோ இது வந்து a dash தான் வரும்னு நான் நினைச்சு வச்சேன். சோ அந்த மாதிரி இல்ல, இது வந்து a. ஓகேவா? ஜஸ்ட் பை பேசிக் a. அதுல வந்து ஒரு சிங்கிள் ட்ரையாங்கிளுக்கு a சைடு இருந்துச்சுன்னா it will have a total length of 3a இல்லையா? it will have a total length of 3a. and அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய வயரோட டோட்டல் லென்த் வந்து இட் இஸ் 12a இல்லையா? வயரோட டோட்டல் லென்த் வந்து 12a. ஸோ 3a இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் தான் நம்ம போடுறோம், பட் டோட்டல் லென்த் 12a இருக்கு. ஸோ 3a இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் நம்ம 4 டைம்ஸ் வச்சா தான் we will have this total wire length இல்லையா? ஸோ n வந்து ஈக்குவல் டு total length 12a by single triangle length, which is equal to 12a/3a, that is equal to 4. and area on the side A it is √3/4a square இல்லையா? so what will be the magnetic moment? it will be equal to NIA, that is equal to 4 into I into √3/4a square, that is equal to √3ia square. ஓகேவா? so students உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. நான் வேற ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூஸ் மாதிரி ஆக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்க if there are any doubts for you.
ஃபைன். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஹரிணி, மாதவன், கற்பகம், தீபாஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே தீபாஸ், ஓகே ஓகே. ஹரிணி, மீதி 3 பேர் எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, ஓகே கற்பகம். அது என்னன்னா we have a side A இல்லையா? சைடு ஏன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஓகே, இனிஷியலி வந்து சைடு ஏன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாட் வில் பி த ஏரியா ஆஃப் ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள்? ஏ வில் பி ஈக்குவல் டு √3/4 a ஸ்கொயர் இல்லையா? ஏரியா ஆஃப் an equilateral triangle √3/4 a ஸ்கொயர். ஓகே, √3/4 a ஸ்கொயர். ஓகே, ஓகேவா? இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிடுமா, பிரச்சனை இல்லை, நீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க. ஓகே 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 கற்பகம், உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே ஹரிணி, ஓகே. ஃபைன். ஓகேமா, ஓகே ஓகே. ஸோ ஸ்கொயர் ஆஃப் சைடு ஏ, நெக்ஸ்ட் கேஸ் வந்து ஸ்கொயர் ஆஃப் சைடு ஏ. ஆக்சுவலி இது மட்டும் சால்வ் பண்ணி உங்களுக்கு இது கொடுக்கலாம்னு நினைச்சேன். நானே சால்வ் பண்ணிடுறேன் தான் பெட்டர். ஸோ டோட்டல் லென்த் வந்து 12a சொல்லிட்டாங்க. அண்ட் ஸ்கொயர் ஆஃப் சைடு ஏன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்கொயர் ஆஃப் சைடு ஏனா வாட் வில் பி த லென்த் ஆஃப் ஒன் சிங்கிள் ஸ்கொயர்? ஒன் சிங்கிள் ஸ்கொயர்ல இங்க ஏ, இங்க ஏ, இங்க ஏ, இங்க ஏ. ஸோ ஒரு ஸ்கொயருக்கு தேர் வில் பி 4a லென்த் இல்லையா? ஒரு ஸ்கொயருக்கு தேர் வில் பி 4a லென்த். ஸோ வாட் வில் பி n? n will be equal to 12a/4a, that is equal to 3. ரைட்? ஸோ இந்த ஸ்கொயர் 4a லென்த்ல இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்ம 3 டைம்ஸ் கொண்டு வந்தா மட்டும்தான் we will have number of turns as 3 இல்லையா? ஐ மீன் இந்த மாதிரி ஃபுல்லா கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம ஃபுல் லென்த்தை ஆக்கிபை பண்ண முடியும். 12a ஃபுல்லா நம்ம முடிச்சிட முடியும். ஸோ the number of turns is 3. ஸோ ஒரு ஸ்கொயர்னு சொல்லிட்டோம். ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்? a ஸ்கொயர் இல்லையா? ஸ்கொயரோட ஏரியா வந்து a ஸ்கொயர். ஸோ டைரக்டா போடலாம். m is equal to nia, that is equal to 3ia ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து √3ia ஸ்கொயர், செகண்ட் வந்து ரூட் எல்லாம் இல்லை, டைரக்டா 3ia ஸ்கொயர் இல்லையா? ஸோ 3ia ஸ்கொயர் √3ia ஸ்கொயர். ஃபைன் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த சொல்யூஷன் புரிஞ்சுதா எப்படின்னு? ஓகேப்பா, ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இது வந்து ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான். ஸோ ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு டூ இட். ஓகே, ஸோ a charge particle given, okay, given a charge particle of charge q. So the charge என்னன்னு சொல்றாங்க, the charge is q is moving in a circle of radius r. So circle வந்து I mean அந்த நம்ம போகக்கூடிய பாத்தோட radius என்ன, it is r இல்லையா? radius r with uniform speed v. So speed வந்து என்ன, it is v இல்லையா? speed வந்து v. The associated magnetic moment வந்து என்னன்னு கேக்குறாங்க. So what will be the magnetic moment? The magnetic moment வந்து நம்ம என்ன ஃபார்முலா வச்சு போடலாம்? To find mu, நம்ம வந்து m ன்னு போட்டுருப்போம். It's mu, it's fine. ஓகேவா? சிம்பிள் மட்டும் வேற. So solution, so mu will be equal to என்ன, EVR/2 ன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரைட்? EVR/2 ன்னு தெரியும். பட் நமக்கு அங்க இருந்தது எலக்ட்ரான், இங்க இருந்தது என்ன, ஒரு சார்ஜ் Q. சோ சிம்பிள், ஈக்கு பதிலா Q. ப்ராப்ளம் முடிஞ்சதா? இதுவும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். பட் வெரி வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸால we were able to solve it. Okay, QVR/2 கரெக்ட். ஹரிணி ஓகே, கற்பகம் கரெக்ட். ஓகே ஸோ இதுல ஆக்சுவலான ஸ்டெப்ஸ் வந்து என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா, mu is equal to NIA, இதுல n equal to 1, so that is equal to IA. ஓகே,
இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. I is equal to Q by T, that is equal to Q by 2 pi R V, that is equal to QV by 2 pi capital R. அதை வச்சு mu is equal to QV by 2 pi R into pi R square, that is equal to QVR by 2 னு கொடுப்பாங்க. பட் நமக்கு இந்த கான்செப்ட் ஆல்ரெடி தெரிஞ்சதால what we do, we put it directly, இல்லையா? put it directly. ஓகே ஓகே தீபாஸ், ஓகேப்பா. ஓகே, நான் ஹரிணி போயிட்டாங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் கொஸ்டின் ஃபார் யூ. இந்த கொஸ்டின் வந்து நான் லைக் எந்த ஸ்டெப்ஸ்னு சொல்றேன், பட் யூ ஹேவ் டு சால்வ் இட். சால்வ் பண்ண அப்புறம் நீங்க லைவ் சாட்ல இல்ல, கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ஓகேவா? கண்டிப்பா கரெக்ட்னா ஐ வில் ஆன்சர் யூ. ஓகே, ஸோ கிவன் the electron in a hydrogen atom moves at a speed of 2.2 into 10 power 6 meter per second in an orbit of radius 5.3 into 10 power minus 11 centimeter. So velocity வந்து it is 2.2 into 10 power 6 னு சொல்லிட்டாங்க. radius வந்து 5.3 into 10 power minus 11 centimeter னு சொல்லிட்டாங்க. பட் சென்டிமீட்டர் SI யூனிட்டா இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு into 10 power minus 2 meter. ஓகேவா? ஸோ find the magnetic moment of the orbiting electron. ஸோ எலக்ட்ரான் சொல்லிட்டாங்க. எலக்ட்ரானோட சார்ஜ் என்னவா இருக்கும்? E is equal to 1.6 into 10 to the power of minus 19 coulomb. Yeah. Okay, Harini. Okay, okay. Okay, okay. So to find, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? We should find the magnetic moment of the orbiting electron. So M வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் எப்படி போடலாம்? Solution M is equal to EVR by 2. அந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? பிகாஸ் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டம்ல மூவ் ஆகுது, ஆர்பிட் இருக்கு, ரேடியஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைரக்டா EVR by 2. So M is equal to, what is E? 1.6 into 10 to the power of minus 19. What is V? V is 2.2 into 10 power 6. What is R? 5.3 into 10 to the power of minus 13 by 2. So students, இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க பாப்போம் இதோட வேல்யூ என்ன வருதுன்னு. Let's see யார் சொல்றாங்கன்னு பாப்போம். (9.3) into எல்லா ஆப்ஷன்ஸும் 9.3 தான் இருக்குப்பா. இதுல நீங்க பண்ணிருக்க வேண்டிய ட்ரிக் என்னன்னா, நான் தான் யாராச்சும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். சரி, எல்லாரும் சால்வ் பண்ற சொல்றேன். லெட்ஸ் எல்லாரும் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. to 10 power minus 26. Okay. Option 3. So நீங்க option 3 ன்னு சொல்றீங்களா? அப்ப தீபா. ஓகே. ஓகே, கற்பகம் நீங்களுமா? கற்பகம் so rest of the students கரெக்ட். அப்ப எல்லாருமே கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. ரெடி? ஓகே. ஸோ இஸ் தேர் எனிவன் எல்ஸ்? நீங்க 3 பேர் மட்டும் தான் சேட் பண்றீங்க, வேற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, பட் தே ஆர் நாட் சேட்டிங். ஓகே,
So m is equal to 9.3 into 10 power minus 26. Okay. So நான் ஏன் இந்த மாதிரி சொன்னேன்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதில் எந்த டவுட்டும் இல்லை. கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பர்டிகுலர் செக்ஷனில் இந்த செக்ஷன் ஓகே இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் ஈஸியாக இருந்தாலும் ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ ப்ராக்டிஸ் இட் ரெகுலர்லி. கண்டிப்பாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அவங்களால பண்ண முடிஞ்சாதான் என்னப்பா விச் பாயிண்ட் ஹரிணி, உங்களுக்கு எந்த பாயிண்ட் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு? டெசிமல் கன்ஃபியூஷனா? அது என்னப்பா கன்ஃபியூஷன்? இங்கே வந்து 1.1 நம்பர் வரும் இல்லையா, இன்ட்டு 1.1 அப்போ என்ன 5.3 ஐ மீன் சி ஓ ஓகே அந்த மாதிரி சொல்லிக்கலாம். சரி ஓகே, எப்படியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ 5.3 இருக்குது, 1.1 இருக்குது, அப்போ 53 53 583 2 டெசிமல் இருக்குது, அப்போ 5.83 இன்ட்டு 1.6. அப்போ கண்டிப்பாக இதை மல்டிப்ளை பண்ண சம்திங் ஒரு சிங்கிள் டேர்ம் தான் வரும் இல்லையா. ஃபர்ஸ்ட் 8 1 9 4 3 4 583 8 2 1 3 1 9 அப்போ 9.328. ஓகே ஓகே மஹரிணி, ஓகே ஓகே 9.328 into 10 power minus 26 a meter square. ஐயோ ஓகேவா. இது வந்து லைக் இந்த மாதிரி சம்ஸ் போடும்போது உங்களால் லைக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இதுலேயே வந்து ஒரு வேற ஒரு மெத்தட் கூட இருக்கு. இதை நம்ம எடுத்தா எப்படி எடுக்கலாம்? இட் இஸ் 1.6 into 1.1 into 5.3. ஸோ கண்டிப்பாக இந்த டேர்ம்ஸ் வந்து 10 மேலே வர போகிறது இல்லை இல்லையா, கண்டிப்பாக சிங்கிள் டிஜிட்ல தான் வரும் இல்லையா. ஸோ சிங்கிள் டிஜிட் மீன்ஸ் இந்த 10 மேலே வராமல் ஒரு 10க்கு கீழே ஒரு 9 8 7 அந்த மாதிரி தான் வரும். நமக்கு இதில் பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த டேர்ம் நம்ம தூக்கி மீதி டேர்ம்ஸ் நம்ம பார்க்கலாம். 10 power minus 19 இருக்கு, பிளஸ் 6 minus 13 இருக்கு. ஸோ என்ன வரும்? 10 power minus 32 plus 6 that is equal to 10 power minus 26 வரும் இல்லையா. ஸோ இந்த டெசிமல் டேர்ம் நீங்க அவாய்ட் பண்ண கூட தேவையில்லை. அந்த ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த மாதிரி 1.6 into 1.1 into 5.3 வந்து கண்டிப்பா 10 மேல வரப்போறது இல்லை. பிகாஸ் 10 மேல வந்து நம்ம எப்படி போடணும்? 10.1 வந்துச்சுன்னா we need to put it as 1.101 into 10 power 1 போட வேண்டி வரும் இல்லையா. அது மாதிரி தேவையே இருக்காது, கண்டிப்பா சிங்கிள் டிஜிட்ல தான் வரும், நமக்கு தெரியும் ரைட். ஸோ அதை வச்சு நம்ம 10 power minus 26ன்னு இந்த 10 power மட்டுமே எவாலுவேட் பண்ணி டைரக்டா சொல்யூஷன் போடலாம். பிகாஸ் எல்லாத்துலயும் 9.3 தான் இருக்கு, மீதி வந்து 10 power minus 6 தான் மீன் 10 power கம்பேர் பண்ணி கரெக்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுல வேற ஒரு விஷயம் என்னன்னா இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க கரெக்டா எவாலுவேட் பண்ணணும். சப்போஸ் நீங்க பண்ண ஃபார்முலாவே தப்பா இருந்துட்டு நீங்க அந்த மாதிரி போட்டா இட் வில் பி ஓகேப்பா. ஓகே ஓகே கண்டிப்பா போடுறேன். கண்டிப்பா இந்த கிளாஸ்ல என்னால போட முடியுமா தெரியும். ஓகே ஓகே ஸோ ஜஸ்ட் நீங்க கேட்டீங்க இல்லையா, நான் போடுறேன். ஓகே ஸோ கிராஃப்ஸ் போடுற மெத்தட் டீச் பண்ணுங்க. ஓகே தீபாஸ். பேரபோலா இந்த ஷேப்ல வரும், இப்படி ஹைப்பர் போலனா இது ரெண்டையும் வச்சா இப்படியா அந்த மாதிரி. நீங்க மேத்தமேட்டிக்ஸா சொல்றீங்களா இல்ல ஜென்ரலா கேக்குறீங்களா? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக அது மாதிரி பேரபோலா ஹைப்பர் போலா கேக்குறீங்களா, ஆர் இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்ல அவங்க கேட்பாங்க இல்லையா, இந்த ஃபார்முலா வருமா இல்ல இந்த ஃபார்முலா வருமா, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. The force is proportional to 1 by r square. The force is proportional to 1 by r square அந்த மாதிரி இருக்குன்னா ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. ஐ மீன் கிராஃப் என்னன்னு கேட்பாங்க. அந்த கிராஃப் எப்படி வருதுன்னு சொல்லி நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி கேக்குறீங்களா, லைக் நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்க?
ஓகே. ஸோ அதுல சிம்பிளா ஒரு ட்ரிக் நான் சொல்றேன். இப்போ f is directly proportional to 1 by r square. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவோட கிராஃப் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் ரேடியஸ், அதை வந்து ஒரு கிராஃபா கொடுங்கன்னா அவங்க கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க இந்த ஃபார்முலா என்ன நீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த ஃபார்முலா என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ f is directly proportional to 1 by r square. இது வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஐ ஹோப் யூ நோ ஹவு டு ஃபைண்ட் தட். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்க கண்டுபிடிச்ச அப்புறம் நீங்க சிம்பிளா என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா, f is equal to 1 by r square அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு டேபிள் வரைஞ்சுக்கோங்க. சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, லைக் இந்த மாதிரி ஒரு 1 by x square இந்த மாதிரி ஃபார்முலா வந்துச்சுன்னா கிராஃப் என்ன வரும்னு சொல்ல ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட்டும் இருக்கு. ஓகே, பட் ஸ்டில் ஜென்ரலா உங்களுக்கு அந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாம் ஞாபகம் வைக்க முடியாட்டி இதுதான் லாஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ எஃப் ஆர். ஓகே, சப்போஸ் ஆர் 1 இருந்தால் ஒரு ரிவர்ஸா போடுவோம், ஒரு xy கிராஃப் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி. ஓகே, ஆர் எஃப். ஸோ ஆர் 1 இருந்தா எஃப் என்னவா இருக்கும் 1. ஆர் 2 இருந்தா 1/4 0.25 இல்லையா. 3 இருந்தா 1/3 இல்லையா, 0.33 வரும் இல்லையா. 1/9 வரும்ல, சாரி 1/9. அதுவே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஆர் 0 இருந்தா எஃப் வந்து வேல்யூவே நமக்கு தெரியாது, பிகாஸ் இட்ஸ் 1/∞ இல்லையா. ஸோ அது விட்டுறலாம். -1 இருந்தா அதே தான் வரும் 1. -2 இருந்தா அதே 0.25 இட் இஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அதே மாதிரி -3னா 1/9 வரும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் டிரா சிம்பிள் கிராஃப். ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த x ஆக்சிஸ்ல வந்து ஆரும் எஃப்ல வந்து ஐ மீன் y ஆக்சிஸ்ல வந்து எஃப் வரைஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் r1 r2 r3 0 -1 -2 -3 சும்மா ரேண்டமா நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி வச்சுட்டு எஃப் ஆர் 1 இருக்கும்போது எஃப் வந்து 1 இல்லையா. 1 2 3 1 2 3. ஸோ எஃப் ஆர் 1 இருக்கும்போது எஃப் வந்து 1. ஓகே, வேற கலர்ல போடுறேன். ஓகே, அதே மாதிரி ஆர் 2 இருக்கும்போது எஃப் வந்து 0.25. ஸோ ஆர் 2 இருக்கும்போது எஃப் வந்து 0.25 ரொம்ப கம்மியான வேல்யூ இல்லையா. அதே மாதிரி ஆர் 3 இருக்கும்போது எஃப் வந்து 1.9 கிட்டத்தட்ட 0க்கு பக்கத்துலயே வச்சுக்கோங்க. அப்ப இங்க ரைட். அண்ட் ஆர் 0 இருக்கும்போது நமக்கு எஃப் ஓட வேல்யூ என்னன்னு தெரியல, ஸோ அதை விட்டுறலாம். -1 இருக்கும்போ ஆர் -1 இருக்கும்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எஃப்? அதே 1 தான் இல்லையா, அதே 1 தான். எஃப் வந்து ஆர் வந்து -2 இருக்கும்போ இதே தான் இங்க தான் வரும். ஸோ கிட்டத்தட்ட இங்க என்ன ஷேப் வருதோ அதே ஷேப் தான் அங்கேயும் வருது. ஸோ ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. பட் நமக்கு ஆர் = 0 வேல்யூ என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்தா நம்ம இந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிருங்க, இந்த டேர்ம்ஸ் மட்டும் வச்சிருங்க. இந்த பாசிட்டிவ் சைடுல இருக்க டேர்ம்ஸ் இல்லையா 1 2 3 அதை மட்டும் வச்சிருங்க. ஸோ இது வந்து எந்த ஃபார்ம்ல வருது, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வருதா, எஃப் ஆர் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வருது. ஸோ இதுதான் நீங்க பண்ணணும். சப்போஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னா என்ன பண்ணலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு நம்ம போடலாம். ரைட், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு போட்டுட்டு அதே மாதிரி தான் சேம் கதை. எஃப் ஆர் 1னா எஃப் வந்து 1 இருக்கும், R2 F2, R3 F3 அதே மாதிரி போட்டுட்டு இதே கிராஃப் போட்டுருங்க. கிராஃப் போட்டா என்ன வரும், R1 F1, R2 F2, R3 F3, அப்போ R4 F4 தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் மெத்தட். பட் இந்த மாதிரி எக்ஸாம் டைம்ல உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்ல வரல. ஆமா தீபாஸ், ஆமா நான் இந்த மாதிரி எக்ஸாம்ல சொல்ல இந்த மாதிரி பண்ணுங்க நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா f is equal to directly proportional to 1 by r square. f is directly proportional to 1 by r cube. f is directly proportional to 1 by r. அதே மாதிரி f is directly proportional to r, r square, r cube. So இந்த மாதிரி 6 செட் இருக்கும் இல்லையா. ஓகே, இந்த மாதிரி 6 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். இந்த ஃபார்மோட பேசிக் ஃபார்முலா எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்கணும். ஓகேவா? பேசிக் ஃபார்முலானா f equal to 1 by r square னா நான் கண்டிப்பா அதோட ஒரு லிங்க் வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஐ மீன் லிங்க்ல
ஒரு சின்ன இமேஜ் வந்து நான் டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி பேசிக் இது வேணும்னா இந்த மாதிரி f டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 1/r² என்ன ஃபார்ம்ல வரும், இது வந்து என்ன ஃபார்ம்ல வரும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி உட்காந்து டைம் போட்டா டைம் போகும், நமக்கு டைம் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ டைரக்டா இந்த ஃபார்முலாவோட இந்த கிராஃப் ஃபார்ம் வந்து என்ன வரும்னு தெரிஞ்சு வச்சுட்டு டைரக்டா எக்ஸாம்பிள் எழுதிருங்க. இது f டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r² மட்டும் இல்ல. இப்போ நம்ம இந்த கொஸ்டின் என்ன பார்த்தோம், m is equal to EV/r/2 பார்த்தோமா. அப்போ m டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r, அது வச்சு என்ன கிராஃப் வரும், அது இதுக்கு சிமிலரா இருக்கா, ரைட்? f டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேர்ம்ஸுக்கு பேசிக்கா ரெண்டு டேர்ம்ஸுக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அதோட கிராஃப் என்ன வரும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்க எக்ஸாம்ல வந்து டைரக்டா நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் இல்லையா. பட் இது இந்த மெத்தட நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்வேஸ் கீப் திஸ் மெத்தட் இன் மைண்ட். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு கை கொடுக்காட்டி இந்த மெத்தட் கண்டிப்பா கை கொடுக்கும் இல்லையா. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராக்டிஸ் பண்ண தான் இப்போ தீபா சொன்னோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப் போடுறதுல கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு எந்த இடத்துல இஷ்யூ வருது, ப்ராப்ளம் சால்வ் பண்றதுல எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் வருதா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, டேபிள் மாதிரி போட்டு வச்சு அதை ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் யூ ரெஃபர் டு த கான்செப்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு எடுத்த லெக்சரோட ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா நான் டெலிகிராம் குரூப்ல போட்டுருவேன் within 20 minutes after this. ஓகே, இந்த லெக்சர் முடிஞ்ச 20 minutes கூட நான் போட்டுருவேன். ஸோ கண்டிப்பா செக் தட் அவுட் அண்ட் கண்டிப்பா சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண அப்புறம் இந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு இல்லையா, ஐம் சாரி, கீழே அந்த பேனர்ல ஒரு மொபைல் நம்பர் போகுது இல்லையா, அந்த மொபைல் நம்பர்ல கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் பண்ணிருங்க அந்த சொல்யூஷனை. அப்போதான் என்னால கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். ரைட்? ஓகே ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு த லெக்சர். கண்டிப்பா உங்களுக்கு இந்த சொல்யூஷன் ஒரு இந்த இன்னைக்கு எடுத்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா சாட்ல சொல்லுங்க. லைவ் சாட் இப்பவே இருக்கு. இப்பவே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இப்பவே லைவ் சாட்ல சொல்லிடுங்க. இல்ல சப்போஸ் லேட்டர் நீங்க பார்க்க தான் உங்க வரும். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஹரிணி, தேங்க்யூ. ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ்னா கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு நீங்க வர பாருங்க. ஓகேவா, கரெக்ட் டைமுக்கு வந்து ஒரு சின்ன அட்டண்டன்ஸ் மாதிரி, ஒரு ஹாய் சார் அது மாதிரி சொல்லிட்டு நீங்க ஒரு அட்டண்டன்ஸ் மாதிரி போடுங்க. அப்போதான் தெரியும் நம்ம பசங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே தென் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாமா? ஓகே, ஸோ அது வரை கண்டிப்பா டெலிகிராம் குரூப்ல லிங்க் பண்ணிருங்க. அந்த லிங்க் வந்து ஐ வில் கிவ் இட் அகெயின். ஓகே ஓகே, ஸோ அந்த டெலிகிராம் குரூப்ல வந்து நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, ஓகே ஹரிணி, ஓகே தேங்க்யூ கற்பகம், தீபாஸ் தேங்க்யூ, தேங்க்யூ லாட். ஓகே, ஸோ கண்டிப்பா அந்த லிங்கை செக் பண்ணிக்கோங்க. லிங்க்ல வந்து நான் ஹோம்ஒர்க் சம்ஸோட ப்ராப்ளம் போட்டுப்பேன். இன்னைக்கு போட்ட லெக்சரோட அந்த ஸ்லைட்ஸையும் நான் போட்டுருவேன். ஓகேவா? ஓகே தென் see you, bye.